Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஷாட் வீடியோ எடிட்டரை எப்படி நம்ம பயன்படுத்துவது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மற்றும் இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோல இந்த ஆப்பை பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்பை பயன்படுத்தி தான் நிறைய யூடியூபரா இருக்கட்டும் அல்லது ரீல்ஸ் கிரியேட்டரா இருக்கட்டும் ஷார்ட்ஸ் கிரியேட்டரா இருக்கட்டும் அவங்களுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. மற்ற வீடியோ எடிட்டிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப் அப்படின்றது வந்து பாருங்க ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடிட்டிங் ஆப்னு கூட நான் சொல்லுவேன். என்னுடைய சஜெக்ஷன் வந்து நான் சொல்றேன், இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க நம்ம வந்து பெரிய பெரிய வீடியோஸ் கூட நம்ம இந்த ஆப்ல வந்து நம்ம போட்டு எடிட் வந்து பண்ணிக்க முடியும். ஆப் இந்த பெரிய பெரிய வீடியோ எடிட் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு வந்து பாருங்க போன் வந்து ஹேங் ஆகாது. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்றேன். இதுவே வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ஆப் ஹேங் ஆகுது அப்படின்னா அதே வீடியோவை நீங்க வேற ஒரு எடிட்டிங் ஆப்ல போட்டு நீங்க வந்து எடிட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க வந்து பெரிய பெரிய ஹை குவாலிட்டி வீடியோ கூட நீங்க வந்து இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிக்க முடியும். அது போல நல்ல குவாலிட்டியில வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிட்டிங் ஆப்பா இருக்கட்டும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாருங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து பாருங்க நமக்கு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து கூட நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் வந்து பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க கிரியேட் நியூஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டோ காலேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுல வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும், போட்டோ எடிட் பண்ணிக்க முடியும், காலேஜ் கூட போட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ தான் எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதனால வீடியோ அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல அலோ ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதாவது இப்போ உங்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம வந்து டிவைஸ் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். அதனால அலோ ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க டிவைஸ் பெர்மிஷனுக்கு அலோ வந்து கொடுக்கணும். அலோ ஆல் கொடுத்துக்கிறேன். அலோ கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய டிவைஸ் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கான அந்த கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும், ஆல்பம் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க போட்டோஸா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும் நீங்க வந்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நீங்க எடிட் பண்ண போறதுக்கு போட்டோஸை நீங்க ஆட் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம், அல்லது வீடியோஸ் ஆட் பண்ணி கூட நீங்க வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம். போட்டோஸ் அண்ட் வீடியோ ரெண்டுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி கூட ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு 2-3 வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு பிறகு இங்க வந்து பாருங்க ஓகே இருக்கு. ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ ஓகே கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் எப்படி ஒரு பாப்பப் வருது. இல்ல நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இதுல வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்த பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க நான் ஆட் பண்ண கிளிப்ஸ் எல்லாமே அந்த 3 கிளிப்பும் வந்து ஆட் ஆயிடுச்சு வீடியோ கிளிப். இப்போ ஆட் பண்ணிட்டு பிறகு இதுல ஃபர்ஸ்டா நீங்க இந்த ஸ்கிரீன்ல நீங்க கவனிக்க வேண்டியது வந்து பாருங்க இதுல வந்து இன்ஷாட் சொல்லிட்டு இப்போ இந்த ஆப்போட வாட்டர் மார்க் வந்து காமிக்குது. இதுல வந்து கேன்சல் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, கேன்சல் ஆப்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் ரிமூவ் வாட்டர் மார்க் அண்ட் ஆட்ஸ் சொல்லிட்டு இப்படி வந்து வரும். இதுல வந்து பாருங்க ஃப்ரீ ரிமூவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆட் வந்து வரும். அந்த ஆடை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அதாவது விளம்பரம் வரும். விளம்பரம் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் அப்படின்றது ரிமூவ் ஆயிடும். இப்போ ஃப்ரீ ரிமூவ் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க எனக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் ஆட் வரும். எனக்கு வந்து இப்போ ஆட் எதுவும் வரல, அப்படியே லோட் ஆகி எனக்கு வந்து பாருங்க வாட்டர் மார்க் மட்டும் அப்படியே ரிமூவ் வந்து ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் ஏன் உங்களுக்கு வந்து ஆட் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவா இருக்கும்போது, அதாவது இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கும் போது ஆட் வரும். இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் ரிமூவ் பண்றது அந்த டைம்ல ஆட் வராம கூட போகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஃப்ரீ ரிமூவ் கிளிக் பண்ணி இதுக்குள்ள ரிமூவ் வந்து பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு பிறகு நீங்க நெக்ஸ்ட் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து பாருங்க நீங்க ஆட் பண்ண கிளிப்ஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து இருக்கு. இப்போ நீங்க வந்து கிளிப் ஆட் பண்ணிருக்கீங்க, அது வந்து ஆர்டரா கரெக்டா வந்து ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னு வந்து கரெக்டா ஆர்டர் ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு வந்து இது போல ஆர்டர் மாறி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நீங்க அந்த கிளிப் மேல லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அந்த கிளிப் மேல லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க இந்த கிளிப் எல்லாம் சின்ன சின்னதா அப்படி வந்துடும். இப்போ வந்து பாருங்க எந்த கிளிப் எங்க வரணுமோ நீங்க வந்து நகர்த்தி அலைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3வது இருக்கக்கூடிய கிளிப் வந்து ஃபர்ஸ்டா கொண்டு வரேன். ஓகே, இப்போ வந்து இது போல நீங்க வந்து எங்க வேணா நகர்த்தி கொண்டு போய்க்கலாம். இது போல நீங்க தேவையான மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அலைன் பண்ணிட்டேன். அலைன் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு 3 கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது போல நீங்க வந்து ஒரு 3 கிளிப்பா இருக்கட்டும் எத்தனை கிளிப்பா இருக்கட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுல இப்போ எதனா ஒரு கிளிப் வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த கிளிப் வந்து நான் வந்து இந்த இடத்துல நடுவில் ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ இங்க ஒரு லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன் வந்து இங்க பின்னாடி வைக்க கூடாது. இங்க நடுவில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க பின்னாடி வைக்க கூடாது. இங்க பின்னாடி வச்சீங்க அப்படின்னா இந்த கிளிப்புக்கு பின்னாடி தான் அந்த
அந்த கிளிப் வந்து ஆட் ஆகும், அந்த வீடியோ வந்து ஆட் ஆகும், வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் அது வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து நடுவில் இந்த இடத்துல ஆட் பண்ணோம், இப்போ வந்து நம்ம நடுவில் இந்த இடத்துல ஆட் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த லைனை வந்து இந்த கிளிப்புக்கு முன்னாடி இங்கே வைக்கணும், இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து பாருங்க வீடியோ ஃபோட்டோ இருக்கு, வீடியோ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஆல்ல செலக்ட் ஆயிருக்கு, நீங்கள் வீடியோவில் கூட செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எதை ஆட் பண்ணுமோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ அந்த 2 கிளிப்புக்கு நடுவில் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. இது போல வந்து பாருங்க நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது போல நீங்க வந்து கடைசி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் லைன் லாஸ்ட்ல வச்சுட்டு இங்க ப்ளஸ் கிளிக் பண்ணி எதனா ஒரு வீடியோ போட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அது போல ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து ஆட் பண்ணோம், ஃபர்ஸ்டா அந்த கிளிப் ஆட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி நீங்க வந்து இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இங்க முன்னாடி வச்சுட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி இங்க முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து எடிட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வரும். வீடியோவை ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல வந்து சவுண்ட் வரும். இப்போ அந்த வீடியோல வரக்கூடிய சவுண்ட் எனக்கு வந்து வேண்டாம், நான் வந்து எக்ஸ்ட்ரா மியூசிக் ஆட் பண்ண போறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ இந்த கிளிப்ல சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த கிளிப்ல வரக்கூடிய சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து மியூட் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து மியூட் கிளிப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா கிளிப்லயும் வந்து பாருங்க சவுண்ட் வந்து மியூட் ஆயிடும். இப்போ இது போல வந்து பாருங்க அந்த சவுண்டை வந்து நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் திரும்ப அன்மியூட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கிளிப்ல வந்து சவுண்ட் மியூட் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ வந்து அன்மியூட் வந்து நான் பண்ணிட்டேன். இது போல நீங்க மியூட் பண்ணா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க பேசிக்கா செக் பண்ண வேண்டியது எல்லாமே இது போல நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து செட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த வீடியோவை வந்து எதுக்காக எடிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து செட் பண்ணணும். அதாவது நீங்க வந்து யூடியூப்காக வந்து எடிட் பண்றீங்களா, இன்ஸ்டாகிராம்காக எடிட் பண்றீங்களா, ஃபேஸ்புக்காக எடிட் பண்றீங்களா, அதாவது ஷார்ட்ஸ்க்காக எடிட் பண்றீங்களா, யூடியூப் வீடியோக்காக எடிட் பண்றீங்களா. இப்போ வந்து ஷார்ட்ஸ் சைஸ் தனியா இருக்கும், யூடியூப் வீடியோ சைஸ் தனியா இருக்கும், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸ் தனியா இருக்கும். அதுக்குன்னு தனித்தனியா ரேஷியோ வந்து நம்ம செலக்ட் வந்து பண்ணணும். அதுக்காக இங்க வந்து பாருங்க கேன்வாஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. கேன்வாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கேன்வாஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நான் கேன்வாஸ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கேன்வாஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க எனக்கு வந்து இங்க நிறைய சைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபிட் சைஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான மாதிரி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து ஒரு சைஸ் செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது போல உங்களுக்கு வந்து நீங்களா ஒரு சைஸ் செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து பாருங்க நிறைய சைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எதுக்காக வீடியோ எடிட் பண்ண போறீங்களோ அந்த சைஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஸ்டேட்டஸ் வீடியோலாம் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா 9:16 இந்த ரீல்ஸ் ஐக்கான் போட்டுருக்கு பாருங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 9:16 டிக்டாக் ஐக்கான் போட்டுருக்கு பாருங்க, இதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான், 9:16 தான். எது செலக்ட் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எடிட் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணலாம். ஓகே, ரெண்டுத்துல எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து யூடியூப் வீடியோ நீங்க வந்து எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க 16:9 இருக்கு, இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 16:9 செலக்ட் பண்ணும்போது இந்த சைஸ் வந்து பாருங்க உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இப்படி வந்து வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்கிரீனோட ஃபிட் ஆகாம இருக்கு அப்படின்ற பட்சம், அதாவது ஃபில் ஆகாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஃபிட்டா இருக்கு, ஃபில் ஆகணும். ஃபில் ஆகாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை வந்து நீங்க லைட்டா ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல தேவையான மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான சைஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாருங்க இந்த வீடியோ வந்து ஃபில் ஆகாம இருந்தா சரியா ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதே போலவே நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கிளிப்புக்கும் இதே சைஸ் நீங்க செட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நீங்க கீழே கிளிப்பா வந்து நீங்க போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம கீழே ஆட் பண்ணிருக்கோம். அது எல்லாத்துக்கும் சேம் இதே சைஸ் நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க அப்ளை டு ஆல் கிளிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கிளிப்புக்கு மட்டும் சைஸ் வந்து செட் ஆகும். இங்க வந்து பாருங்க அப்ளை டு ஆல் இருக்கு, இதை வந்து நான் கொடுத்துறேன். இதை கொடுத்துட்டு கேன்வாஸ் போட்டு அப்ளை டு ஆல் இருக்கு, இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க எல்லா கிளிப்புக்கும் சேம் அதே சைஸ் தான் வரும். ஓகே, இப்போ எல்லா கிளிப்பும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு செட் ஆகிட்டு இருக்கும். இது போல வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுக்கான சைஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கான சைஸை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து பாருங்க இப்போ நார்மலா வந்து நீங்க ஏஐ வீடியோஸ்லாம் இப்போ நிறைய எடிட் வந்து பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரிலாம் வந்து பாருங்க ஒரு 8 செகண்ட்ல வந்து பாருங்க இப்பெல்லாம் நிறைய வந்து நீங்க எடிட் பண்ணி நீங்க வந்து இது போல ஆப்ல கொண்டு வந்து நீங்க போட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு. இது போல நீங்க வந்து அலைன்லாம் பண்ணிட்ட பிறகு, அதாவது கிளிப்ஸ் எல்லாம் ஒன்று அடக்கிட்ட பிறகு நீங்க அதுக்கு வந்து பாருங்க டிரான்சிஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ டிரான்சிஷன் நம்ம எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு கிளிப்பை முடிஞ்சு இன்னொரு கிளிப் வந்து தொடங்குற இடத்துல டிரான்சிஷன் வந்து கொடுக்கலாம். அதுக்காக இங்க வந்து பாருங்க இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. டிரான்சிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இங்க வந்து நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க மேல வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்க வந்து நிறைய டிரான்சிஷன் இருக்கு. இப்போ இதுல வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்க வந்து அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து இந்த உதாரணத்துக்காக இந்த டிரான்சிஷனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இதே கிளிப்பை இதே டிரான்சிஷன் எல்லா கிளிப்புக்கும் நீங்க செட் பண்ணோம் அப்படின்னா அது போல நடுவில் எல்லாத்துக்கும் ஆட் ஆயிடும். இப்போ வந்து இதுல 2 டிக் இருக்கு பாருங்க, இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் டு ஆல் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அதே டிரான்சிஷன் வந்து பாருங்க இப்போ எல்லா இடத்துலயும் வந்து செட் ஆயிருக்கும். எல்லா கிளிப்புக்கும் நடுவுலயும் வந்து பாருங்க அந்த டிரான்சிஷன் வந்து செட் ஆயிருக்கும். உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ இங்கே வந்து செட் ஆயிருப்பாங்க. இது போல வந்து எல்லா கிளிப் நடுவுலையும் செட் ஆயிருக்கும். இது போல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க வந்து தனித்தனியாவோட அந்த பென்சில் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து வேற வேற ஒரு கிளிப்புக்கும் முடியும் போது அடுத்த கிளிப் ஸ்டார்ட் ஆகும்போது வேற வேற டிரான்சிஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கான டியூரேஷன் நீங்க செட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான டியூரேஷனும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதாவது டியூரேஷன் அப்படின்றது அந்த டிரான்சிஷன் எவ்வளவு ஸ்பீட்ல வரணும் அப்படின்றது நீங்க வந்து ப்ராக்டிக்கலா நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ இது போல நீங்க வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நீங்க வந்து அந்த கிளிப் ஏஐ கிளிப்லாம் வந்து ஆட் பண்ணி வீடியோ கிளிப்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா இது போல டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வீடியோ வந்து பாருங்க, ஒரு 30 செகண்ட் வீடியோவோ ஒரு நிமிஷம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷார்ட்ஸ்லயோ யூடியூப் வீடியோ வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். இது போல வந்து பாருங்க, பேசிக்கா அது வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ கிளிப்பை எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க, கிளிப் எடிட் பண்றதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ வந்து கிளிப் எடிட் பண்றது வந்து பாருங்க, இப்போ வந்து ஒரு கிளிப் மேல வந்து கிளிக் பண்ணும்போது இந்த கிளிப் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு கிளிப்பை வந்து எடிட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க, இந்த கிளிப் சேம் அதே தான் எல்லா கிளிப்புக்கும். இந்த கிளிப்பை கிளிக் பண்ணும்போது அதே ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ வந்து அதனால ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கிளிப்பை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் எல்லா கிளிப்புக்கும் அதே தான். ஓகே, இப்போ நீங்க வந்து கவனமா வாட்ச் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, கிளிப் எடிட் பண்றதுல இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் அப்படின்றது எதுக்காக பயன்படும் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வந்து எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோட சைஸை வந்து இதுல தான் வந்து டிசைட் பண்றோம். அதனால நம்ம யூடியூப் சைஸ் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி அப்ளை டு ஆல் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் அது வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கேன்வாஸ் அப்படின்றது எதுக்காக பயன்படுத்த சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஆடியோ வந்து நான் கிளிக் பண்றேன். ஆடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஆடியோ கிளிக் பண்ணும்போது இங்க ஆடியோல வந்து பாருங்க, இங்க மியூசிக், எஃபெக்ட்ஸ், ரெக்கார்ட், ஏஐ ஸ்பீச்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மியூசிக் வந்து பார்ப்போம். மியூசிக் வந்து நான் கிளிக் பண்றேன். மியூசிக் வந்து கிளிக் பண்ணிட்டேன். மியூசிக் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபீச்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ல வந்து பாருங்க, இங்க வந்து அவங்களே ஒரு சில மியூசிக்ஸ்லாம் வந்து பாருங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க காப்பிரைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இந்த ஃபீச்சர்ல வந்து பாருங்க, தமிழ் சாங்ஸ் அது போல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வராது. இங்க சர்ச் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணி கூட வேற மியூசிக் சர்ச் பண்ணிக்கலாம், ஆனா தமிழ் சாங் வராது. ஓகே, இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மை மியூசிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை மியூசிக் கிளிக் பண்றேன். மை மியூசிக் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுடைய டிவைஸ் பர்மிஷன் அலோ பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து அலோ ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அலோ ஆல் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய டிவைஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய சாங்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து யூடியூப் வீடியோவை எடிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து யூடியூப் ஸ்டுடியோல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மியூசிக்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அது காப்பிரைட் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா வராது. ஓகே, இப்போ உதாரணத்துக்காக இப்போ வந்து நான் ஒரு ஆடியோ வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாருங்க, இந்த ஆடியோ இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் இருக்கு. இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த ஆடியோ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு லேயரா, மியூசிக் லேயரா வந்து பாருங்க ஆட் ஆயிருக்கு. ஆடியோ லேயர் ஆட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து பாருங்க கடைசி வரைக்கும் இப்போ இந்த ஆடியோ லென்த்தா போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு இது வரைக்கும் போதும் அப்படின்ற பட்சத்துல இப்போ இந்த லைன் இங்க வச்சுட்டு லாஸ்டா வச்சுட்டு நீங்க வந்து பாருங்க ஸ்பிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை ரெண்டா கட் பண்ணிருக்கேன். ஸ்பிட் ஆப்ஷன் ரெண்டா கட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க கட் பண்ணது லாஸ்டா இருக்கு. இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை அப்படின்றனால லாஸ்டா இருக்கு. இது செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து டெலீட் இருக்கு. டெலீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டெலீட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ டெலீட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ நமக்கு தேவையில்லாத மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த மியூசிக் லேயர் வந்திருக்கு. இப்போ அந்த மியூசிக் லேயரை எப்படி எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம டீடைலா தெளிவா பார்ப்போம். ஓகே, இப்போ இங்க வந்து பாருங்க மியூசிக் லேயர் வந்து இருக்கு. இப்போ இந்த மியூசிக் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி இந்த மியூசிக்கை வந்து நம்ம எடிட் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம ஆட் பண்ண அந்த மியூசிக்கை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதுல வந்து ஒன்னு ஒன்னா பார்ப்போம். இதுல வந்து பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் எடிட் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது காமனான ஆப்ஷன். ஓகே, இதுல எடிட் அப்படின்றத கிளிக் பண்றேன். எடிட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இங்க வந்து இப்படி வந்து வருது. இப்போ இதை வந்து நீங்க ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இந்த மியூசிக்கை வந்து இந்த மியூசிக் லேயர் வந்து நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம். எவ்வளோ செகண்ட்க்கு வேணும், எத்தனை நிமிஷத்துக்கு வேணும்னு கூட நீங்க வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கீழே ஃபேட் இன் ஃபேட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேட் இன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபேட் இன் அப்படின்னா அதாவது அந்த மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது சவுண்ட் கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபேட் இன் அப்படின்றது. அது வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு செகண்ட்க்கு இங்க வந்து செட் பண்ணா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இது போல இங்க வந்து பாருங்க, அந்த மேப்ல வந்து உங்களுக்கு தெரியுது. அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்க வந்து தெரியுது பாருங்க. இப்போ ஒழுங்கா பாருங்க, நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்மியில இருந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றத குறிக்கிறது. இது ஃபேட் அவுட் அப்படின்னா அந்த மியூசிக் வந்து முடியும் போது எந்த அளவுக்கு சவுண்ட்ல இருந்து கம்மியாக்கி முடியணும் அப்படின்றது தான். அதாவது ஹைல இருந்து லோ ஆக்கி முடியுது. இப்போ வந்து ஃபேட் அவுட் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ற பாருங்க. இப்போ வந்து பாருங்க தெரியும் உங்களுக்கு, இங்க மேல இருந்து அப்படி கீழே இறங்க பாருங்க. இது போல அந்த சவுண்ட் அப்படியே பொறுமையா வந்து முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்றது. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலயே வந்து பாருங்க, இங்க 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க, இதை வந்து நம்ம அப்படியே வந்து மேனுவலா இப்படி வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கிறது. இப்போ நம்மளே தேவையான மாதிரி நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அந்த மியூசிக்கை வந்து நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது இதுல குறிப்பிட்ட செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகிடும். நம்ம வந்து அப்படியே வந்து பாருங்க தேவையான மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம்.
இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது கஸ்டமாக நம்ம வந்து இப்படி இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது கஸ்டமாக வந்து நம்ம கட் பண்ணிக்க முடியும், ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு இதில் எது தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரிம் பண்ணால் பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து பாருங்க அங்கே எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வால்யூம் வந்து கிளிக் பண்றேன். இப்போ வால்யூம் கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மியூசிக்ல வால்யூம் வந்து கம்மியா இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து 100 இருக்கு, எப்பவுமே 100லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதை விட நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து 200 வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல வால்யூம் அதிகமாக வருது அப்படின்னா கூட கம்மி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து அந்த கிளிப்போட சவுண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க வந்து 0 கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து மியூட் ஆயிடும். நீங்க மியூட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து மியூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் வந்து 100லேயே வச்சுக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவு. 100லேயே வச்சுட்டேன். இப்போ வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க வால்யூம்க்கு அப்புறம் ஸ்பிட். இப்போ ஸ்பிட் எதுக்காக பயன்படுது அப்படின்னா இப்போ இங்க வந்து பாருங்க மியூசிக் கிளிப் வந்து இருக்கும். அந்த மியூசிக் கிளிப்ல இப்போ எதுனா வந்து உங்களுக்கு தேவையில்லை, ஒரு பகுதி வந்து தேவையில்லை, எனக்கு வந்து பேசுறதா இருக்கட்டும், அந்த மியூசிக்ல வரக்கூடிய வரிகளா இருக்கட்டும், அது வந்து எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் மட்டும் அதை மட்டும் நீக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்பிளிட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க அது போல நீக்கணுமோ அதுல வந்து இந்த லைனை வச்சுருங்க. இந்த லைனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா இப்போ இங்க அப்படி நகர்த்தி கரெக்டா இந்த இடத்துல லைனை வச்சுட்டு இங்க வந்து கட் பண்ணிட்டு பிறகு இந்த நடுவில் மட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ணி டெலிட் வந்து பண்ணிடலாம். டெலிட் பண்ணும்போது அது மட்டும் டெலிட் ஆயிடும். அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்ட பிறகு இந்த கிளிப் இருக்குல்ல இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருங்க. இப்படி பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து டெலிட் ஆயிடும். இது அப்படியே நீங்க வந்து தொடர்ச்சியா வந்துடும். நீங்க இதுக்கப்புறம் கண்டினியூ அப்படியே எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து இதுக்காக தான் அந்த ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அதாவது ஒரு கிளிப்பை இரு பகுதியாக வந்து கட் பண்றதுக்காக ஸ்பிளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அது போல டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டெலிட் ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களுக்கு எதுனா தேவையில்லை அப்படின்னா அதை மட்டும் நீங்க இது போல நீங்க செலக்ட் பண்ணி தேவையில்லாத நீங்க வந்து டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ டெலிட் பண்ணதை நம்ம வந்து திரும்ப வர வைக்கணும். அதுக்காக இங்க வந்து பாருங்க இங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க அன்டு ஆப்ஷன், ரீடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டுனா என்ன, ரீடுனா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எதுனா ஒரு எடிட்டிங் வந்து பண்ணிருப்போம். இப்போ அதுல எதுனா மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை வந்து நீங்க வந்து பழைய நிலைமைக்கே கொண்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து டெலிட் பண்ணேன். அதை டெலிட் பண்ணதை நான் தெரியாம டெலிட் பண்ண சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அது வந்து எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா இதுல அண்டு இருக்கு. அண்டு கொடுக்கும்போது திரும்ப வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து நான் அண்டு பண்ணிட்டேன். இது தெரியாம நான் வந்து அண்டு பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னா ரீடு இருக்கு. ரீடு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப வந்து போயிடும். இதுக்கு தான் வந்து பாருங்க அண்டு ரீடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல கொண்டு போறதுக்காக எடிட்டிங்க. நீங்க வந்து தப்பு பண்ணிட்டா அது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து அண்டுவே கொடுத்துக்கிறேன். திரும்ப வந்து வர வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு சொல்றேன். ஸ்பீடு வந்து கிளிக் பண்றேன். ஸ்பீடை கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க ஸ்பீடு வந்து நமக்கு இப்படி வந்து காமிக்குது. ஸ்பீட் அப்படின்றது அந்த ஒரு மியூசிக் இருக்கு அப்படின்னா அந்த மியூசிக் நீங்க தனியா ஸ்பீட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, சின்ன கிளிப்பா ஸ்பீட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து லாங் மியூசிக்கா இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா அது வந்து வேகமா பாடுற மாதிரியும் வேகமா போற மாதிரி இருக்கும். அது போல நீங்க வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பாருங்க ஒரு 10 வரைக்கும் வந்து பாருங்க ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போல நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீடு வந்து அதிகமாகும். வேகமா அந்த சாங் வந்து பாடுற மாதிரி இருக்கும். நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோ மோஷன்ல பாடுற மாதிரி இருக்கும். இது போல அந்த மியூசிக்கை வந்து நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த ஸ்பீடை வச்சு நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நான் 1லே வச்சுட்டேன். இதுதான் சரியான அளவு. ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க வாய்ஸ் என்ஹான்சர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் என்ஹான்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்றேன். வாய்ஸ் என்ஹான்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். வாய்ஸ் என்ஹான்ஸ் வந்து கிளிக் பண்றேன். வாய்ஸ் என்ஹான்ஸ் அப்படின்றது இப்போ நமக்கு வந்து பாருங்க சைன் இன் டு ஸ்டார்ட். இப்போ வந்து அக்கௌண்ட் சைன் இன் பண்ண சொல்றாங்க. நான் ஜஸ்ட் அப்படியே எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்க வந்து பாருங்க வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுலேயே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நமக்கு இப்போ ப்ராக்டிகலா என்னால் சொல்ல முடியாது. வாய்ஸ் என்ஹான்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதாவது இப்போ நீங்க ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுடைய குரல் அப்படின்றது சரியா வந்து வராது. பேக்ரவுண்ட் எதனா நாய்ஸ் வரலாம். இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஒரு வாய்ஸ் கொடுக்கும். அதுக்கு தான் அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றது. அதுலயே வந்து பாருங்க நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து எந்த வாய்ஸ் வந்து செட் ஆகுதோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தெளிவா. ஓகே, இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் என்ஹான்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. EQன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல பேஸ் குறைக்கிறது, பேஸ் இன்க்ரீஸ் பண்றது, ட்ரபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதுக்கு அந்த கிளிப்புக்கு எவ்வளோ பேஸ் வேணும், என்ன பண்ணணும், குறைக்கணுமா இன்க்ரீஸ் பண்ணணுமா எல்லாமே நீங்க வந்து இதுல நீங்க செட் பண்ணிக்க முடியும். அது நீங்க ப்ராக்டிகலா உங்களுடைய அந்த ஆடியோ பொறுத்து அது வந்து நீங்க செட் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல பீட் எடிட் பண்றதும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி பீட்டை கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல வாய்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே, வாய்ஸ் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்றேன். வாய்ஸ் எஃபெக்ட்ஸ்ல வந்து பாருங்க இப்போ அந்த ஒரு மியூசிக் இருக்கு அப்படின்னா அதோடைய வாய்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து மேலு, ஃபீமேலு,
ரோபோட்டு, இங்க வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஹாட்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் வந்து பாருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும் அந்த வாய்ஸ் அப்படின்றத. ஓகே, இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எதுவும் நான் செட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல டிநாய்ஸ் இருக்கு. டிநாய்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். டிநாய்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மியூசிக் ஆடியோக்கான அந்த வாய்ஸ் வந்து கிளியர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிநாய்ஸ் கொடுக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த இறைச்சல்லாம் வந்து அந்த நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியரா வந்து கொடுக்கும். உங்களுடைய வாய்ஸ் மட்டும் சுற்றி இருக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும், டிநாய்ஸ் பண்ணிடும். ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது இது வந்து ஆன் ஆயிடும். ஆன் ஆயிட்ட பிறகு அது வந்து பாருங்க நாய்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளியர் பண்ணி நல்லா தெளிவான ஒரு ஆடியோ வந்து கொடுக்கும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் லூப் எடிட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க லூப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லூப் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இது வந்து ஒரு கிளிப் வந்து லூப் ஆகிடும். அதாவது நீங்க ஸ்பிட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி அது வந்து ஒரு முழு மியூசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுக்காக வந்து பாருங்க நமக்கு வந்து இந்த லூப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இப்போ தனித்தனியா வச்சிருந்தாலும் சரி அது வந்து பாருங்க முழுசா அந்த லாங்கா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி வரும். இதுக்காக நம்ம வந்து ரிப்பீட் பண்றதுக்காக இந்த லூப் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பாருங்க நமக்கு வந்து தேவையில்லை. நான் வந்து அண்டு கொடுத்துக்கிறேன். அண்டு கொடுத்து பழைய மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாருங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து காப்பி கொடுத்துருக்காங்க. காப்பி அப்படின்னா இப்போ இது போல நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி அது வந்து ஒரு முழு சாங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து காப்பி கொடுக்கும்போது இது போல வந்து பாருங்க இன்னொரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போ காப்பி கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க இதே மாதிரி மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து இதுவும் வந்து பாருங்க லூப் மாதிரி தான். ஆனால் நீங்கள் கட் பண்ணது வரைக்கும் வந்து பாருங்க இது வந்து கட் பண்ணது வரைக்கும் தான் காப்பி ஆகும். லூப் அப்படின்றது முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, நீங்கள் அதை கூட அதுக்கப்புறம் காப்பி கட் கூட பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க டூப்ளிகேட் அப்படின்றது இதே கிளிப் வந்து பாருங்க பேக்ல வரும். டூப்ளிகேட் வந்து கொடுக்குறேன். டூப்ளிகேட் கொடுக்கும்போது இப்போ இங்க இருந்த கிளிப் வந்து பாருங்க இப்போ இங்க வந்து வந்துருச்சு பாருங்க. இது போல வந்து பாருங்க டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பேக்ல வந்துடும். நீங்க இதே இப்போ ஒரு மியூசிக்கை அதே மியூசிக் திரும்ப வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் பண்றதா இருக்கட்டும் காப்பி பண்றதா இருக்கட்டும் ரெண்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, காப்பின்னா மேலே வரும், டூப்ளிகேட்னா அந்த கிளிப்புக்கு பின்னாடி வரும். இப்போ பின்னாடி இங்கே இடம் இல்லாதனால தான் வந்து பாருங்க இங்கே வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஓகே, இதை வந்து அப்படியே இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இதை நான் டெலிட் பண்ணுறேன் பாருங்க. நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு இதை இந்த ஸ்பேஸை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போயிடுறேன். இங்கே வந்து வச்சுட்டேன். இங்கே வச்சுட்டு பிறகு இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்க இப்போ இடம் இருக்குது. இது பின்னாடி வரதுக்கான இடம் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல டூப்ளிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். டூப்ளிகேட் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து வந்துருச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இடம் இல்லாததுனால மேலே வந்து ஆட் ஆயிடுச்சு. இது போல நீங்கள் வந்து காப்பி பண்ணால் மேலே வந்துடும். இப்போ இதே கிளிப் வந்து காப்பி பண்ணுற பாருங்க. காப்பி கொடுக்கும்போது மேலே வந்துருச்சு. இப்போ டூப்ளிகேட்க்கும் காப்பிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் இதே தான் வந்து பாருங்க நமக்கு காப்பி பண்ணியோ டூப்ளிகேட் பண்ணியோ கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மியூசிக் லேயரை எப்படி ஆட் பண்ணி அதை எடிட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பாருங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி அதை நம்ம எடிட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஆடியோலேயே வந்து பாருங்க இங்கே எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மை மியூசிக்ல இருந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியிருந்தோம், மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதுதான் பார்க்குறோம். இப்போ எஃபெக்ட்ஸ்ல வந்து பாருங்க இங்கே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்க நடந்து போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க நடக்கிறது வந்து அந்த ஒரு நீங்க வந்து வீடியோ எடுக்கும்போது நீங்க நடக்கிற அந்த வாக் பண்றதுக்கான சவுண்ட் வந்து கேட்காது அந்த வீடியோல அப்படின்ற பட்சத்துல அதுக்கான சவுண்ட் இங்க எதனா இருந்தா நீங்க வந்து அந்த நடக்கிற எங்கெல்லாம் நடக்கிறீங்களோ உங்க காலடி சவுண்ட் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான சவுண்டை கொண்டு வந்து நீங்க அங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோட மேட்ச் ஆயிடும். இது போலதான் வந்து பாருங்க நிறைய அந்த ப்ரொஃபஷனல் லெவல் வீடியோலாம் வந்து எடிட் வந்து பண்ணுவாங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு. இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து விளாக்லாம் பண்றீங்க, உங்களுக்கான வீடியோலாம் எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். விளாக்கு மட்டும் இல்லை எல்லா வீடியோக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும். இப்போ ஜஸ்ட் நீங்க கை தட்டணும் அப்படின்னாலே கை தட்டுறது அந்த நீங்க நார்மலா எடுத்த வீடியோல சவுண்ட் கேட்கல அப்படின்னா அது போல சவுண்ட் இங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இங்க இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி அந்த கை தட்டுறப்போ கரெக்டா வர மாதிரி நீங்க வந்து லேயரா செட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இடி அடிக்குது, நீங்க வந்து வீடியோ எடுத்தீங்க இடி சவுண்ட் வந்து கேட்கல அப்படின்ற பட்சத்துல இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து பிளஸ் இருக்கும். அந்த பிளஸ் கிளிக் பண்ணும்போது இப்போ அது வந்து ஆட் ஆயிடும். அந்த கிளிப் வந்து இங்க ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இங்க மேல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் மியூசிக் ஆட் பண்ணது வந்திருக்கு. இப்போ அதனால இங்க வந்து மேல வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்க. ப்ளே பண்ணும்போது இப்போ அந்த சவுண்ட் அது இடி இடிக்கிற சவுண்டு கேட்கும். இப்போ இது ப்ளே பண்ணும்போது இது போல உங்களுக்கு தேவையானது எந்த இடத்துல வேணுமோ நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்போ இது போல இடி இடிக்கிறது அப்படின்னா இப்போ இதுல இந்த வீடியோல இடி இடிக்கிற மாதிரி எங்கவுமே காமிக்கல. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு இடி இடிக்கிற மாதிரியான கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிஐபி அப்படின்ற ஒரு வீடியோ வந்து மேல வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இடி இடிக்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டு இங்க வந்து அதுக்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்போது அதோட மேட்ச் ஆயிடும். அதாவது இது போல உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எப்படி எடிட் பண்ண விரும்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து அந்த கிளிப்ல லென்த்தாலாம் வராது, சின்னதாக தான் இருக்கும்.
இப்போ நீங்க இது போல நீங்க வந்து உங்களுடைய வீடியோக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த லேயர் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா அதை எடிட் பண்றதுன ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ சேம் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மியூசிக் எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு பார்த்தோம். அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து இது போல இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாலும் இது வந்து எடிட் பண்ண முடியும். அது மியூசிக் அந்த வாய்ஸ் அப்படின்றதாலே காமன் தான். சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, அதுக்கான எடிட் பண்ற ஆப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அங்க மேல வந்து வரும். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க இங்க ரெக்கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேக் போயிட்டு வரேன், ஆடியோ கிளிக் பண்றேன். இங்க வந்து பாருங்க ரெக்கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பர்மிஷன்களை கொடுத்துரு வைல் யூசிங் ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ வந்து இங்க ரெட் கலர்ல அந்த பட்டன் இருக்கு பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணும்போது 3 செகண்ட் வரும். அந்த 3 செகண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுடைய வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து பேச தொடங்கிடலாம். அது போல ரெக்கார்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு மியூசிக் லேயரா வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். அதாவது வாய்ஸ் லேயரா வந்து ஆட் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி ஷோ பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால இது கட் ஆயிடும். இதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அது கட் ஆயிடும். அதனால நான் ரெக்கார்ட் பண்ணல ஓகே வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா இது போல வந்து பாத்தீங்கன்னா லேயரா வந்து ஆட் ஆகும். இப்போ அதை எடிட் பண்றது ஆப்ஷன்லாம் மேல வந்து வரும். நீங்க அதை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஆடியோலேயே வந்து பாருங்க இதுல ஏஐ ஸ்பீச் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஐ ஸ்பீச் தான் கிளிக் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது ஓகே கொடுத்துறேன். இங்க வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இதுல வந்து உங்களுக்கான அந்த ப்ராம்ப்ட் எப்பவுமே ஒரு நம்ம சாட் ஜிபிடியா இருக்கட்டும் அல்லது கூகுள் ஜெமினியா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா இமேஜ் எல்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதே போலவே நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அதுல என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அதை வந்து பேசுற மாதிரி அந்த வீடியோல பேசுற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா இங்க வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இப்போ ஹாய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணும்போது இங்க வந்து இதுல மேல் ஃபீமேல் வாய்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இது போல நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது ஹாய்ன்னு சொல்லிட்டு வரும். அதுல என்ன நீங்க டைப் பண்ணீங்களோ அதை வந்து அப்படியே படிக்கும், பேசணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ இதை இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே பேசும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது வந்து நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோல. இப்போ இதுல வந்து பாருங்க நிறைய வாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய வாய்ஸ் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து சைன் இன் டு ஸ்டார்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சைன் இன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சைன் இன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வாய்ஸ் லேயரா வந்து ஆட் ஆயிடும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த லேயரை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தோம். எடிட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அது காமன் தான். இப்போ அது போல ஒரு லேயரை நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏஐ ஸ்பீச் பண்ற மாதிரி பேசுற மாதிரி அந்த லேயர் வந்து இப்படி வந்து ஆட் ஆயிடும். அதை கிளிக் பண்ணும்போது மேல அதுக்கான எடிட் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மியூசிக்கை எப்படி எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரை வந்து நான் கிளிக் பண்றேன். ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணும்போது இங்க ஸ்டிக்கர்லேயே வந்து பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர், டெக்ஸ்ட், கேப்ஷன்ஸ், ஏஐ ஸ்பீச், டீட்டெயில், டூடுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணும்போது இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பை பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இதை அன்லாக் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும், நான் வந்து நல்லா ப்ரொஃபஷனல் லெவலில் பெரிய பெரிய வீடியோலாம் எடிட் பண்ணுவேன், அதிகபட்சமாக இந்த ஆப்பை பயன்படுத்தும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் நிறைய கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யூடியூப் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெல் ஐக்கான், அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். A to Z எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஏதோ ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கிடைக்காம போகும். ஓகே, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை சோசியல் இங்கே வந்து பாருங்க அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சோசியல் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டிக்கர்ஸும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாருங்க டெக்ஸ்ட் வந்துருச்சு. லைனு, பர்த்டே, மூட்க்கு ஏற்ற மாதிரி, ஃபெஸ்டிவல்ஸ்க்காக, ஃபுட்டு, ட்ராவலு, ஷேப்ஸு, அனிமலு, இது போல் வந்து பாருங்க நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்கு. இப்போ உதாரணத்துக்காக ஒரு ஸ்டிக்கரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது போல வந்து பாருங்க இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஜூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நான் ஓகே கொடுக்கும்போது அந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு லேயரா வந்து ஆட் ஆயிடும். அந்த ஸ்டிக்கர் லேயரை நீங்க தேவையான இடத்துல நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக் பண்றதுலேயே வந்து பாருங்க நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ வந்து இது போல இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் லேயர் அப்படின்றது வந்து நமக்கு ஆட் ஆகும். இப்போ இந்த லேயர் மேல நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இங்க இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இது வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க வந்து வீடியோ எண்டு, கிளிப் எண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல வீடியோ எண்டு, கிளிப் எண்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே ஸ்டிக்கர் வந்து இந்த வீடியோ முழுக்க, அதாவது வீடியோ எண்ட் அப்படின்னா இப்போ நீங்க இதுல எத்தனை வீடியோ கிளிப் ஆட் பண்ணாலும் சரி அந்த வீடியோ முழுக்க அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க வர மாதிரி செட் பண்றதுதான் வீடியோ எண்ட் அப்படின்றது.
அதில் கிளிப் எண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ கிளிப் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் விட்டு ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த கிளிப்பு ஒரு கிளிப்பு முடிய வரைக்கும் இப்போ இந்த கிளிப் எங்கே முடியுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு முடியுது. இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் எண்டை கொடுக்கும்போது வந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஷாம்பிளை காமிக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணும்போது வீடியோ எண்ட் இருக்கு. வீடியோ எண்ட் கொடுக்கும்போது இப்போ அந்த வீடியோ முழுக்க வந்து பாருங்க அந்த ஸ்டிக்கர் வந்து கடைசி வரைக்கும் வந்துடும். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ நான் வந்து அண்டு வந்து பண்ணிக்கிறேன். அண்டு வந்து கொடுத்துறேன். பழைய நிலைமைக்கு வச்சுக்கிறேன். அண்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து திரும்ப இதே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணும்போது கிளிப் எண்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிப் எண்ட் அப்படின்னா அந்த சின்ன கிளிப் வரைக்கும் மட்டும்தான். அதாவது அந்த ஒரு வீடியோ எதில் முடியுதோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வரும். இப்போ வீடியோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து வரல. இது போல வந்து பாருங்க நீங்கள் செட் பண்ணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கருக்கு மட்டும் கிடையாது. இந்த ஆப்ஷன் எல்லா லேயருக்குமே இது வந்து பொருந்தும். எல்லா லேயரும் இதே போல ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த 2 ஆப்ஷன் வரும். அதை பயன்படுத்தி அந்த வீடியோ முழுக்கவோ அல்லது அந்த கிளிப்பு முழுக்கவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பாருங்க இந்த ஸ்டிக்கரை வந்து இந்த கிளிப்பு முழுக்க மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல, வீடியோ எண்ட் கிளிப் எண்ட் வரல அப்படின்னா நீங்க வந்து கையிலேயே கூட நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இப்படி நகர்த்தி கூட எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, நீங்க இது தேவைப்பட்டா நீங்க வந்து அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. இது போல நீங்க எக்ஸ்ட்ரா ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்படி இருக்கு. இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ட்ராக் பண்ணிட்டீங்க, எனக்கு இதோட தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இது போல டைம் லைனிங் வச்சுட்டு இங்க ஸ்பிட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பிட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ரைட் சைடு இருக்கு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை வந்து நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி இருக்கும். இதை வந்து நீங்க ரைட் சைடில் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டெலிட் ஆயிடும். ஓகே, அது போல நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் நீங்க வந்து டெலிட் பண்ணலாம். இது ரொம்ப லாங்கா போயிடுச்சு, கொஞ்சம் அங்கிருந்து நகர்த்திட்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்பொழுது நீங்க வந்து இப்படி வந்து ஸ்பிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டிக்கர்ல இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, கேலரி ஆப்ஷன். இதை வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, கேலரி ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஜிஎஃப் சொல்லிட்டு இதை வந்து பார்த்துருவோம். இப்போ ஜிஎஃப் வந்து கிளிக் பண்றேன். ஜிஎஃப் கிளிக் பண்ணும்போது சேம் அதே தான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதே தான். இதுல ஜிஎஃப்ஸும் வரும். இதுல ஜிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டிங்ல இருக்கிறது எல்லாமே வரும். நீங்க ஜிஎஃப் எந்த மாதிரியான ஜிஎஃப் வேணுமோ நீங்க வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஜிஎஃப்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ மாதிரி வீடியோ ஃபார்மேட் தான் ஜிஎஃப் அப்படின்றதும். அது ஸ்மாலா ஒரு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஃப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நமக்கு தேவையான ஸ்டிக்கரை நம்ம சர்ச் பண்ணிக்கிற மாதிரி இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே தான் இந்த சோசியல் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இது மாதிரி பார்த்தோம். நமக்கு தேவையான டெக்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணும்போது அதுக்கான டெக்ஸ்ட் அதையே வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன்லாம் போட்டு ரெடி ஆகி அதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎஃப் மாதிரி நமக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈமோஜ் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம். நம்ம வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணோம். நமக்கு என்ன நார்மலாக தெரியும். ஆனால் அதில் வர ஈமோஜ் மாதிரி இருக்காது. அந்த இமேஜஸ் எல்லாமே அனிமேஷன் அசைகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அனிமேஷன் மாதிரி வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் உங்களுடைய வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுற சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோவில் வந்து வந்துடும். இப்போ வந்து நான் பேக் வரேன் பாருங்க. பேக் வந்துட்டு நான் வந்து ப்ளே பண்ணும்போது இப்போ இது வந்து அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அசைது பாருங்க. இப்போ இது வந்து அசைது பாருங்க. இது போல தேவையான இடத்துல நீங்க வந்து செட் பண்ணி ஜூம் கம்மி பண்ணியோ நீங்க வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க இங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல அதை வந்து திருப்புற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து திருப்பிக்க முடியும். ஓகே, இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க வந்து பாருங்க ஸ்டிக்கர்ல இந்த ஜிஎஃப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க ஜிஎஃபா இருக்கட்டும், ஸ்டிக்கரா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், இமோஜஸா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து ஆட் பண்ணா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேலரி ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது இப்போ இங்க வந்து பாருங்க இம்போர்ட் கட் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இம்போர்ட் அப்படின்னா இப்போ வந்து நீங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு வேண்டாம், எனக்கு நான் தேடக்கூடிய ஸ்டிக்கர் வந்து எனக்கு வந்து இங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல நான் வந்து நானே வச்சிருக்கேன் என்னோட கேலரியில, அதை கொண்டு வந்து நான் ஸ்டிக்கரை அங்க ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இங்க இம்போர்ட் இருக்கு. இம்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆயிடும். கேலரியில இருந்து இப்போ எந்த ஸ்டிக்கரை நீங்க வந்து ஆட் பண்ணி கொண்டு வரணுமாங்க இப்போ வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இமேஜ் ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டிக்கர்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் ஸ்டிக்கரா அந்த வீடியோல ஆட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து எந்த இடத்துல ஆட் பண்ணுமோ நீங்க வந்து இது போல நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க வந்து பாருங்க இது வந்து ஃபுல் சைஸ், அதாவது இப்போ வந்து யூடியூப் சைஸ் அப்படின்னு தான் இப்படி வருது. இது வந்து இப்போ நான் ஆட் பண்ணிருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பாருங்க ஒரு ரீல் சைஸ்ல இருக்கு. அதனால இங்க வந்து இடம் வந்து இருக்கு. அதனால இங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து இங்க வச்சுருன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு இமேஜ் ஸ்டிக்கர். இப்போ வந்து அப்படியே இருக்கு. இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஸ்டிக்கர் ஃபார்மேட்ல கூட நீங்க வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணலாம். நீங்க ஸ்டிக்கர் நீங்களே வேற ஆப்ல கூட எடிட் பண்ணி அப்படி இல்லைனா நம்ம வந்து பாருங்க நமக்கு இந்த ஆப்லயே ஸ்டிக்கர் மாதிரி எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. இங்க வந்து பாருங்க இப்போ வந்து இங்க கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஸ்டிக்கரை நம்மளே உருவாக்கிக்கலாம். அதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ற பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கட் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். கட் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல எதை வந்து நீங்க ஸ்டிக்கரா வந்து உருவாக்க போறீங்களோ
நீங்க அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக இந்த இமேஜ் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும், கட் அவுட் வந்து ஆயிடும். இப்போ கட் அவுட் ஆகிட்ட பிறகு தேவையான ஷேப்ஸ்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதுல எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் சர்க்கிள் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது இப்படி வந்து வந்துடும். இப்போ வந்து நீங்க தேவையான மாதிரி இந்த சர்க்கிளை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படி வந்து வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு பிறகு இப்போ வந்து நீங்க ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து பாருங்க, இது வந்து ஆட் ஆயிடும். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்க வந்து இப்படி வச்சுக்க முடியும். இப்போ நான் இங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னர்ல வைக்கிறேன். இங்க வந்து வச்சிட்ட பிறகு இப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரோக் அது பார்டர் கொடுக்கறதுக்கு, சுத்தி ரவுண்ட் பார்டர் கொடுக்கறதுக்காக இதை வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கான அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்டிக்கர் வந்து எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுத்தி பார்டர் கலரை வேற சேஞ்ச் பண்ண அப்படின்னா ரெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் கலரை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. பார்டர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அனிமேஷன் கிளிக் பண்றேன். அந்த ஸ்டிக்கர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க, இதை கிளிக் பண்ணும்போது ஸ்டிக்கர் வந்து அந்த உங்க வீடியோல எப்படி வரணும்னு சொல்லிட்டு அனிமேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன் வந்து பாருங்க, இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், லூப் அனிமேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன் அனிமேஷன் அப்படின்னா இப்போ அந்த ஸ்டிக்கர் லேயருக்கு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ ஓகே ஓகே கொடுக்கும்போது இங்க வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கு. இந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு அந்த வீடியோல எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ இவ்வளவு தூரம் நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் வச்சுட்ட பிறகு இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல எடிட் இருக்கு. இப்போ இதை எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனா மேலே கொடுத்துருக்காங்க. எடிட் வந்து கிளிக் பண்ணுறேன். எடிட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்க, இப்போ இன்னுன்னா இப்போ அந்த ஸ்டிக்கர் லேயர் நம்ம ஸ்டாக் பண்ணி கொண்டு போய் விட்டுல அதில் ஸ்டார்டிங்ல தொடங்கும் போது வரக்கூடிய அனிமேஷன் தான் இன் அனிமேஷன் அப்படின்றது. அவுட் அனிமேஷன் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் அந்த லேயர் கடைசியாக முடியும் போது வரக்கூடிய அனிமேஷன் தான் அவுட் அனிமேஷன் அப்படின்றது. இப்போ நீங்க இதுல கடைசியாக முடியும் போது எப்படி முடியும்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ல கடைசியாக வந்து முடியும். இப்போ லூப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லூப் வந்து கிளிக் பண்றேன். லூப் அப்படின்றது இப்போ வந்து இது தொடங்குறதும் இல்லை, முடியறதும் இல்லை, இது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் லூப் அப்படின்றது. இப்போ வந்து இந்த பிளிங்க் ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா தொடர்ச்சியா அந்த லேயர் முடிகிற வரைக்கும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த லேயர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும். ஓகே, இப்போ ரொட்டெக்ட் அப்படின்னா ரொட்டெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது போல வந்து பாருங்க, லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து லூப் வேணாம். இப்போ நமக்கு வந்து லூப் வேணாம், அதனால நோ வந்து கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல இந்த 3 ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நடுவில், இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன். இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா வேணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோல நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த ஸ்டிக்கரை வச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் இப்போ இது போல நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது லைட்டா தெரியும் அந்த வீடியோல. இது போல வந்து பாருங்க, லைட்டா தெரிய வைக்கணும் அப்படின்னா கூட ஸ்டிக்கர் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்க லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. இது வந்து அந்த ஸ்ட்ரோக், அந்த ஸ்டிக்கருக்கான அந்த பார்டர் ஸ்ட்ரோக். இப்போ இது என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்க ப்ராக்டிகலா செக் பண்ணி பாருங்க. இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாருங்க, இந்த பிளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஒரு போட்டோ அப்படியே வந்து ஆட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க கட் அவுட்லாம் கொடுத்து ஒரு ஸ்டிக்கரா ரெடி வச்சிங்க அப்படின்னா டைரக்ட் ஆட் பண்றதுக்காக இந்த பிளஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டிக்கரை உருவாக்குறதுக்காக நீங்க கட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இது போல நீங்க வந்து இப்போ நடுவில் இந்த ஸ்டிக்கர் வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை, டெலிட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இது போல நீங்க வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது போல நீங்க ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்க வந்து நகர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய ஸ்கிரீன்ல. இப்போ இந்த ஸ்டிக்கர் மேல லேயர் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா இது எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் மேல வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடிட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இங்க வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்க வந்து ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கர் இது தான் வேணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, இங்க லைன் இங்க வச்சுட்டு ஸ்பிட்டை கொடுத்து இந்த பக்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து செலக்ட் பண்ணி டெலிட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பாருங்க ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்க டெலிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்க ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. இதுல ட்ராக்கிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ உதாரணத்துக்காக இப்போ நான் வந்து இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேனே, இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இதை டெலிட் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த லைன் வந்து இங்க வச்சுக்கிறேன். இங்க வச்சுட்டு இப்போ இங்க ஒருத்தவங்க இங்க 2 பேர் நடந்து வராங்க. இப்போ அவங்களுடைய ஃபேஸை மட்டும் நான் மறைக்கணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ அவங்க வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் மட்டும் நான் இந்த ஸ்டிக்கரை வச்சு ட்ராக் பண்ண போறேன். ட்ராக் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேஸ் மட்டும் அவங்க ஃபேஸ் இருக்கிற இடத்துல அந்த ஸ்டிக்கர் வந்து வந்துடும். இப்போ இது போல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அது போல வந்து வரும். இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து ப்ராக்டிகலா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, இந்த ஸ்டிக்கர் இருக்கு அப்படின்னா இது வந்து தேவையான மாதிரி ஜூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க தலை ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கம்மி பண்ணி இது போல வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இப்படி வந்து வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு பிறகு இங்க வந்து பாருங்க, இங்க ட்ராக்கிங் சொல்லிட்டு இருக்கு. இந்த ட்ராக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ட்ராக்கிங் வந்து கிளிக் பண்றேன். ட்ராக்கிங் கிளிக் பண்ணும்போது ட்ராக்கிங் இப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுல வந்து ஓகே இருக்கு, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுக்கும்போது இப்போ இங்க வந்து பாருங்க ஸ்டார்ட் ட்ராக்கிங் சொல்லிட்டு வரும். நீங்க ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணா போதும். ஸ்டார்ட் ட்ராக்கிங் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இது போல ப்ராசஸிங் வந்து ஆகும். ப்ராசஸிங் ஆகும்போது
ஆகி முடிஞ்சிட்ட பிறகு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுது ஆகும். ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதை கேன்சல் கொடுக்குறேன், பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பிறகு இப்போ வந்து இதை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ப்ளே பண்ணும்போது இந்த ஸ்டிக்கரை வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து மறைச்சு இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் நடக்கிறாங்களோ அந்த அவங்க தலையோட அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துடும். இது போல ஒருத்தவங்களுடைய ஃபேஸை நீங்க மறைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மறைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த வீடியோ கிளிப் இது வரைக்கும் தான் வந்து அவங்க நடக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஃபேஸ் வந்து நான் மறைச்சிருக்கேன் பாருங்க. இது போல ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் இப்படி தான் வந்து நிறைய பேர் மறைச்சு வந்து காமிப்பாங்க ட்ராக் பண்ணி. ஓகே, இப்போ நான் வந்து அண்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்டு கொடுத்தேன். இந்த ஸ்டிக்கர் வந்து இங்கே மேலே போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டிக்கர் லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்க, மறுபடியும் இங்கே ட்ராக்கிங் இருக்கு. ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ட்ராக்கிங் கிளிக் பண்ணும்போது ஓகே, இப்போ இதுலேயே வந்து பாருங்க 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸை ட்ராக் பண்ணுறது. நம்ம ஃபேஸில் அந்த ஸ்டிக்கர் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ அவங்க மூவ் ஆகிற இடத்துல எல்லாமே அந்த ஃபேஸோட ஒட்டிக்கிட்டு அவங்க ஃபேஸை மறைச்சு அந்த ஸ்டிக்கர் வந்து போகும். இப்போ அதுக்கப்புறம் இங்கே 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதுக்கு மேலே அந்த ஸ்டிக்கர் வந்து அவங்க பின்னாடியே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணுறது. பின்னாடியே இருக்கட்டும் முன்னாடியே இருக்கட்டும், அதுக்கு அவங்க கூடயே தொடர்ச்சியாக போகிற மாதிரி செட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு தேவையான இடத்துல அப்படி நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்படி வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவங்க வந்து ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அதனால இது வந்து பெருசாக ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. இது நான் செட் பண்ணாலும் ஸ்டார்ட் ட்ராக்கிங் இருக்கு. இது வந்து கொடுக்குறேன். ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுக்கும்போது இப்போ ப்ராசஸிங் ஆகுது. ப்ராசஸிங் ஆகும்போது இப்போ அந்த ஸ்டிக்கர் எங்கே வச்சிருக்கீங்களோ இப்போ அவங்களுக்கு பின்னாடியே வந்து பாருங்க தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். இப்போ ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு ப்ளே பண்ணுற பாருங்க. ஓகே, ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் வந்து பாருங்க அவங்க பின்னாடியே வந்து பாருங்க அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும். இது போல எதுனா ஒரு ஸ்டிக்கராக வந்து நீங்கள் அவங்களுக்கு பின்னாடியே நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இதுலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ராக்கிங் பண்றதுல இந்த 2 ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து இதுல பேக் வந்து வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ஸ்டிக்கர்லயே வந்து பாருங்க இதுல அண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ராக்கிங் வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்க அண்டு இருக்கு, அண்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்டு கொடுத்துட்டு பழைய மாதிரி வச்சுட்டேன். ஓகே, பழைய மாதிரி வச்சுக்கிட்டேன். பழைய மாதிரி வச்சுட்ட பிறகு இப்போ இங்க வந்து பாருங்க நம்ம வந்து ஸ்டிக்கர் எடிட் பண்றதுலாம் ட்ராக்கிங் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க காப்பி இருக்கு. காப்பின்னா என்ன, டூப்ளிகேட் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தாச்சு. காப்பின்னா இப்போ காப்பி பண்ணும்போது இதே ஸ்டிக்கர் மேலே வந்து போகும். இப்போ வந்து பாருங்க மேலே வந்து வந்துருச்சு. இப்போ அது சேம் அதே ஸ்டிக்கர் தான். இப்போ வந்து பாருங்க காப்பி பண்ணும்போது இதுல வந்து 2 இருக்கு. இப்போ வந்து இன்னொரு ஸ்டிக்கர் இப்போ அப்படியே இழுத்து விட்டீங்க அப்படின்னா 2 லேயர் இருக்கு பாருங்க, 2ஆ வந்திருக்கு. இப்போ இழுத்து விட்டீங்க அப்படின்னா 2ஆ வந்துடும். இது வந்து இன்னொரு இடத்துல எங்கன்னா வைக்கணும் அப்படின்னா அதே ஸ்டிக்கரை நீங்க வேற இடத்துல வச்சுக்க முடியும். இப்போ இதே ஸ்டிக்கர் வந்து டூப்ளிகேட் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து இந்த வீடியோல இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப்ல வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து இல்லை. இப்போ இந்த வீடியோ கிளிப்புக்கு அதே ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா இங்க வந்து இப்போ எந்த கிளிப் அந்த ஸ்டிக்கர் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க டூப்ளிகேட் இருக்கு. டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஸ்டிக்கர் இந்த வீடியோல வந்துடும். இப்போ வந்து பாருங்க இப்போ இங்க வந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த வீடியோக்கு தேவைன்னா அப்படி வச்சுக்கலாம் டூப்ளிகேட் பண்ணி. இது போல நீங்க வந்து உங்களுக்கான ஸ்டிக்கரை நீங்க டூப்ளிகேட் பண்றதா இருக்கட்டும் அல்லது காப்பி பண்றதா இருக்கட்டும் நீங்க வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எனக்கு வந்து தேவையில்லை, அதனால டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் டெலிட் கொடுத்துக்கிறேன். இப்போ டெலிட் கொடுத்துறேன். டெலிட் கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டிக்கருக்கு அப்புறம் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இப்படி வந்து வந்துடும். இப்போ இதுல என்ன டைப் பண்றீங்களோ நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கான லிரிக்ஸா இருக்கட்டும், நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய சாங்ல வரிகள் எதனா வருது அப்படின்னா அந்த வரிகள் கூட லிரிக்ஸா வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணிருக்கேன். இப்போ கீழே வந்து இப்போ நான் வந்து ராஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து ஓகே, இப்படி வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ 2 லைன் வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி வந்து வச்சுட்ட பிறகு ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இது வந்து ஒரு லேயரா வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க லேயரா வந்து ஆட் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இது போல நீங்க வீடியோ முழுக்க வேணும் கூட ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதில் ரைட் கிளிக் பண்ணி இதுல வீடியோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது வந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கடைசி வரைக்கும் வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க வந்து பாருங்க இது வரைக்கும் போதும் அப்படின்னா கூட நீங்க ஸ்பீட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது போல நீங்க வந்து வச்சிட்ட பிறகு உங்களுக்கான லிரிக்ஸ் ஆட் பண்ணி வச்சிட்ட பிறகு இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயர் மேலே வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் லேயரை எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன்லாம் மேலே வந்து வந்துடும் காமனா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. ஓகே, இப்போ இங்க வந்து பாருங்க இதுல எடிட் இருக்கு. எடிட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எடிட் வந்து கிளிக் பண்றேன். எடிட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்க டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து கீபோர்டில் இருக்கு. கீபோர்டில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு பக்கத்தில் கலர் ஆப்ஷன் இருக்கு. இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். கலரை செலக்ட் பண்ணும்போது வந்து பாருங்க இங்க கலர்ல டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்து பாருங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் என்ன வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட்டை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்டர் அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி உள்ள பார்டர் அதை குறிக்கிறது. உங்களுக்கு பிளாக் வேணும்னா பிளாக், ரெட் வேணும்னா ரெட் நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு இது போல என்ன கலர் வேணுமா பார்டரா நீங்க வந்து வச்சுக்க முடியும். ஓகே, அதுக்கு பார்டரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் பிளாக் பார்டர் வச்சுக்கிட்டு
பார்டர் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க உங்களுக்கே தெரியும். பார்டர் டிக்ரீஸ் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷேடோ, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஷேடோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க ஷேடோ அப்படின்றது இப்போ அந்த டெக்ஸ்ட் கீழே வந்து பாருங்க, இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஓனா உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இதோட ஒப்பாசிட்டிலாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பரன்சி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட திக்னஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோ வேணும் அப்படின்னா கூட க்ளோ வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு க்ளோ என்ன கலரில் க்ளோ வேணும்னு சொல்லிட்டு க்ளோ கூட இது மாதிரி கொடுத்துக்கலாம். க்ளோ எடிட் பண்ணுறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளோவிலேயே இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி வர மாதிரியும் ஃபுல்லாக க்ளோ ஆகி வர மாதிரியும் இல்லை மீடியமாக இப்படி நார்மலாக வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க எப்படி வேணுமா உங்களுடைய வீடியோவுக்கு பொறுத்து, அந்த டெக்ஸ்ட் எப்படி கொடுக்கணுமோ உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. அதுக்கப்புறம் லேபிள் அப்படின்றது பேக்ரவுண்ட். இப்போ ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான கலரை நீங்கள் கொடுக்கும்போது அந்த கலரை பேக்ரவுண்ட் வந்து வந்துடும். இது போல நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் வேணா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பேக்ரவுண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி அப்படின்றது இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம குறிக்க செட் பண்ணுறது. இப்போ வந்து பாருங்க ஒப்பாசிட்டி 100 இருக்கு அப்படின்னா தெளிவாக தெரியும். இதுவே நீங்கள் கம்மி பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க அப்படியே மறையிற மாதிரி இருக்கும், லைட்டாக தெரியுற மாதிரி இருக்கும். இது போல வந்து பாருங்க நீங்கள் லைட்டாக தெரிஞ்சா போதும் அப்படின்னா இது போல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஒப்பாசிட்டி அப்படின்றது. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இதில் கலர்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்கே AA கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இங்கே நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நிறைய இதில் வந்து பாருங்க நமக்கு இதில் இன்ஷாட்டில் ஃபாண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து நெக்ஸ்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பை பண்ணியோ அல்லது இம்போர்ட் பண்ணியோ கூட வந்து பாருங்க நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஃபாண்ட்ஸை இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து வச்சு ஜூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க இங்கே இந்த ஃபாண்ட்டுக்கான ஆப்ஷன் இது AA அப்படின்றது. அதுக்கப்புறம் இங்கே அலைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அலைன் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இப்போ இதை அலைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெக்ஸ்ட், இப்போ அந்த டெக்ஸ்ட் எவ்வளோ சைஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு அதை நம்ம சூஸ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க லைன், இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி தமிழ் சொல்லிட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ராஜ்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது 2வது டெக்ஸ்ட். இப்போ 2 டெக்ஸ்ட்டுக்குள்ள அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த லெட்டர் ஸ்பேஸ், லெட்டர்லாம் வந்து தொடர்ச்சியாக நம்ம டைப் பண்ணிங்க அப்படின்னா TAMIL சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுற லாஸ்ட் ஆப்ஷன் இது வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ இது போல நீங்கள் எவ்வளோ கேப் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்க இங்கே அலைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அதை அலைன் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி மாதிரி சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் அலைன் ஆகுது பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே போல்ட் ஆக்கணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் போல்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இத்தாலிக்கில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் AA கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கேபிட்டலில் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் வளைஞ்ச மாதிரி ஆர்ச் மாதிரி வந்து பாருங்கள் அப்போ அந்த டெக்ஸ்ட் நம்ம கொண்டு வர முடியும். இங்கே வந்து பாருங்கள் இப்போ எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். இது போல் லோகோலாம் நீங்கள் நிறைய வந்து பார்ப்பீங்க. இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா கூட இப்படி வளைஞ்ச மாதிரி கூட உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ இதை நான் செட் பண்ணுறேன். இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு வளையணும் எந்த அளவுக்கு வளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாருங்க நெக்ஸ்ட் இங்கே அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அனிமேஷனில் வந்து பாருங்க இதில் இன் அவுட் லூப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இன்னுன்னா என்ன, அவுட்னா என்ன, லூப்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இன்னுன்னா ஸ்டார்டிங்ல வரக்கூடியது தான் இன்னு, அவுட் அப்படின்றது அந்த டெக்ஸ்ட் முடியும் போது வரக்கூடியது அவுட். லூப் அப்படின்னா தொடர்ச்சியா அது ஸ்டார்ட் ஆகாது முடியாது, தொடர்ச்சியா அந்த அனிமேஷன் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது குறிக்குது. ஓகே, இப்போ இன்னும் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் உதாரணத்துக்காக. இதை இப்படி வந்து வருது பாருங்க. இது போல உங்களுக்கு தேவையான அனிமேஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அவுட்னா கடைசியாக முடியுது, கடைசி எப்படி முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லூப் பண்ணால் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அதே தான் சேம் தான் கொடுத்துருக்காங்க. இதே போல் ஆடிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அதுக்கான டியூரேஷன் எந்த அளவுக்கு வேணும் அதுக்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களா ஓனா செட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து இப்போ நமக்கு லூப் வேணாம், நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்க லூப் வேணாம். இப்போ நான் வந்து இன் அவுட் 2 அனிமேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துறேன். இப்போ வந்து நான் இது வந்து ப்ளே பண்ணுற பாருங்க. ப்ளே பண்ணும்போது அந்த இன் அனிமேஷன் மட்டும் வந்துச்சு பாருங்க. ஓகே, இப்போ இது போல வந்து பாருங்க அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் வந்து பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்றதுலயே வந்து பாருங்க இப்போ நம்ம வந்து எடிட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பிட் கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாருங்க இது வந்து இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு அப்படின்னா இதை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்பிட் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க டெலிட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஆட் ஸ்பீச் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பீச் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஸ்பீச் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இங்க மேல வந்து வரும். உங்களுக்கான வாய்ஸ் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கேரக்டர் வாய்ஸை மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச் வந்து அங்க ஆட் ஆயிடும். அது வந்து இப்போ நமக்கு ஒர்க் ஆகல. அது வந்து ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. ட்ராக்கிங் அப்படின்றதும் சேம் தான். இப்போ வந்து இங்க ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருத்தன் அதாவது ட்ராக் பண்றது இந்த ட்ராக்கிங் அப்படின்றது கிளிக் பண்ணும்போது அந்த 2 ஆப்ஷன் வரும். இதுக்கு முன்னாடி எங்க வச்சு கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் இங்க வைக்கும் போது அவங்களுடைய ஃபேஸ் நேராக ட்ராக் ஆகிட்டு போட்டிருக்கும். இல்லை பக்கத்தில் வச்சு கூட நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது போல நீங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்றது எப்படி சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் காப்பி டூப்ளிகேட். காப்பினா என்ன, டூப்ளிகேட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இதை காப்பி பண்ணும்போது இதே டெக்ஸ்ட் 2ஆ வந்துடும். நீங்க இது போல நீங்க வந்து இன்னொரு டெக்ஸ்ட்டை எங்க வைக்கணுமோ நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல காப்பி பண்ணிட்டு கூட ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணும்போது இங்க கீபோர்டு ஓப்பன் ஆயிடும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்க டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க நீங்க வேற டெக்ஸ்ட்டை கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல ஓகே, இது போல நீங்க வந்து அதே எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடும் நீங்க காப்பி பண்ணும்போது. இப்போ காப்பி பண்ணும்போது சேம் எஃபெக்ட்ஸ் அப்படியே வந்துடும். நீங்க டைரக்டா காப்பி மட்டும் பண்றீங்க. அதே எஃபெக்ட்ஸ் வச்சு நீங்க லிரிக்ஸ் மட்டும் மாத்திக்கலாம் வேற. ஓகே, இது போல நீங்க வந்து காப்பி பண்ணி நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா டூப்ளிகேட் பண்ணி கூட வந்து பாருங்க. இப்போ வந்து டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் இருக்கு. டூப்ளிகேட் கொடுக்கும்போது பின்னாடி வந்துடும். இப்போ இது பேக் சைடில் இங்க ஒரு லிரிக்ஸ் கொடுக்க போறீங்க, முன்னாடி ஒரு லிரிக்ஸ் இருக்கு, பின்னாடி ஒரு லிரிக்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணும்போது இங்க வந்து கீபோர்ட் டைரக்டா ஓப்பன் ஆயிடும். மறுபடியும் அதை நீங்க கேன்சல் பண்ணிட்டு இங்க வேற டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணும்போது ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க அதே எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். சேம் எஃபெக்ட்ஸ் வந்து வந்துடும். நீங்க தொடர்ச்சி அந்த எஃபெக்ட்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தொடர்ச்சி அப்படியே நம்ம டூப்ளிகேட் கொடுத்து நம்ம அந்த லிரிக்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வீடியோ முடிகிற வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். நீங்க தேவைப்பட்டா மறுபடியும் நீங்க அதுக்குள்ள போயிட்டு எடிட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். இங்க வந்து பாருங்க இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது கலர்ஸா இருக்கட்டும், பார்டர் ஷேடோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா இங்க கடைசியா இங்க வந்து நான் ஒரு ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். இங்க வந்து பாருங்க அவங்களே வந்து பாருங்க பார்டரா இருக்கட்டும், அந்த கலர்ஸா இருக்கட்டும் அவங்க எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கூட நமக்கு தேவையானதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்ப்போம். ஸ்டிக்கர்லேயே வந்து பாருங்க நமக்கு அதுக்கப்புறம் கேப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேப்ஷன்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ கேப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பாருங்க சைன் இன் டு ஸ்டார்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வீடியோல ஏதாவது நீங்க வந்து ஓனா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருந்தாலும் சரி, அப்படிலாம் நீங்க வந்து மியூசிக் கிளிப்ஸ் ஆட் பண்ணிருந்தாலும் சரி, அதாவது சாங் ஆட் பண்ணிருந்தாலும் சரி, அதுல எதனா லிரிக்ஸ் வருது அப்படின்னா அது வந்து நம்ம கேப்ஷனா மாத்திக்க முடியும். கேப்ஷன் அப்படின்னா இப்போ நான் வந்து தமிழ்ல பேசுறேன் அப்படின்னா அது வந்து தமிழ்ல வந்து பாருங்க கேப்ஷன் ஆகி வரும். ஆனா இது தமிழ் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க வந்து இங்கிலீஷ் அது போல பேசுறீங்க அப்படின்னா அது வந்து கேப்ஷனா வந்து மாத்திக்கலாம். அது வந்து மேல டெக்ஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும். நிறைய நியூஸ் சேனல்லாம் வந்து பாப்பீங்க, மூவி எல்லாம் வந்து பாப்பீங்க. அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ இங்கிலீஷ் மூவியா இருந்தால் அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி தான் கேப்ஷன் அப்படின்றதும் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இங்க கேப்ஷன் வந்து வரும். நீங்க பாத்துக்க முடியும். அது போல உருவாக்கக்கூடியதா இது. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இதை நீங்க சைன் இன் பண்ணி கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாருங்க அந்த கேப்ஷன்ஸ்க்கான அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேப்ஷன் எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் மாதிரி அந்த லிரிக்ஸ் எடிட் பண்ற ஆப்ஷன் இது முன்னாடி பார்த்தல அதே மாதிரி அதை எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க லாங்குவேஜஸ் வந்து பாருங்க ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஆனா இங்க வந்து பாருங்க இங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து இல்ல, இங்கிலீஷ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து இது நீங்க சைன் பண்ணி கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்ஷன் அப்படின்றது இதுக்காக தான் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஏஐ ஸ்பீச். இதுல ஏஐ ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. கேப்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஏஐ ஸ்பீச் வந்து கிளிக் பண்றேன். ஏஐ ஸ்பீச் கிளிக் பண்ணும்போது ஏஐ ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இங்க வந்து நம்ம தேவையான டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ஹாய்னு சொல்லிட்டு ஆட் பண்றோம் அப்படின்னா இப்போ அது போல இங்க கேரக்டர் கொடுக்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து பாருங்க அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிளிப்ல. இதுக்காக வந்து பாருங்க இந்த ஏஐ ஸ்பீச் அப்படின்றது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதுல டீடைல் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு யூடியூப் வீடியோல எடிட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ வந்து பாருங்க டீடைல் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்றேன். டீடைல் கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க இது எல்லாமே பிளர் பண்றதுக்கான ஆப்ஷன். இப்போ வந்து யூடியூப் வீடியோல ஒரு இடத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்க வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிளரை வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான பிளரை நீங்க சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க இது போல தேவையான மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி கிராப் பண்ணிக்க முடியும். இது மெயின் விஷயமே கிராப் பண்றதுதான். கிராப் பண்ணிக்க முடியும். கிராப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அது போல நீங்க வந்து பிளர் பண்ணமோ இப்போ அதை வந்து அப்படியே நகர்த்தி கொண்டு போயிடலாம். இப்படி இருந்து சின்ன சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவங்க ஃபேஸை மட்டும் இப்படி பிளர் பண்ணணும் அப்படின்னா இப்போ கரெக்டா இப்போ வந்து பாருங்க. ஓகே, இப்போ நகர்த்தி கொண்டு போறேன் பாருங்க. இப்போ இப்படி வந்து வச்சுட்டேன். நீங்க கையில பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், மவுஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் இதுவாது. ஓகே, இப்போ வந்து பாருங்க கரெக்டாக இப்போ அவங்க ஃபேஸை மட்டும் நான் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். இது போல உங்களுக்கு தேவையான பிளரை சூஸ் பண்ணிக்கலாம். அது போல இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளரை எந்த ஷேப்ல வந்து நீங்க பிளர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் சர்க்கிள் நம்ம சூஸ் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ அவங்களோட ஃபேஸ் மட்டும் ரவுண்டா வந்து பிளர் ஆயிருக்கும். ஒப்பாசிட்டி அந்த பிளரோட ஒப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிளரோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணும்போது பிளர் லைட் ஆகும்.
இப்போ அதிகமாக வைக்கும்போது பிளர் நல்லா ஃபுல்லாக தெரியும். இப்போ அது போல அந்த ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்றது ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் மட்டும் பிளர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து லேயராக வந்துடும். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அது போல பிளர் பண்ணணுமோ நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ உதாரணத்துக்காக இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது வந்து பாருங்க இப்படி வந்து ஒர்க் ஆகும். இப்போ இப்படி செட் பண்ணும்போது அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை பிளர் பண்ணலாம். முக்கியமாக அசையாத ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து பிளர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அசைகிற ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் அது வந்து நீங்கள் ட்ராக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக்கிங் யூஸ் பண்ணும்போது அது தொடர்ச்சியாக அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் ஸ்டிக்கரில் இந்த டீட்டெயிலே வந்து பாருங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல மோசிக்கு இதுல நிறைய பிளர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல மேக்னிஃபயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நான் கிளிக் பண்றேன். மேக்னிஃபயர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருடைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. யூடியூப் வீடியோவா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும். இப்போ வந்து வீடியோ போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து பாருங்க அவங்களுடைய ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணி நல்லா பெருசா வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பொருளை வந்து திடீர்னு ஜூம் பண்ணி பெருசா காமிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து பண்றாங்க. ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்காக இவங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவங்க நடந்துகிட்டே போகும்போது திடீர்னு அவங்களுடைய ஃபேஸை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி காமிக்கலாம். திடீர்னு அவங்களுடைய காலை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி காமிக்கலாம். இது போல விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆப்ஷன் வச்சு பயன்படுத்தி நம்ம பண்ணிக்க முடியும். இதை நீங்க செலக்ட் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ அவங்களுடைய ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸை இப்படி வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்குது பாருங்க இப்படி வைக்கும்போது. இப்போ இது கரெக்டாக எதை ஜூம் பண்ணுமோ, நீங்கள் ஃபேஸ் ஜூம் பண்ணாலும் சரி, அதில் அவங்களுடைய காலை ஜூம் பண்ணி பெருசாக காமிக்கணும் சரி, நீங்கள் அதை வைக்கும் போது பெருசாக ஜூம் பண்ணி காமிக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ பேருக்கு அவங்களுடைய ஃபேஸை ஜூம் பண்ணணும், ஜூம் கம்மி பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது போல எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம பெருசு பண்ணியும் சின்னது பண்ணியும் நம்ம வந்து காமிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்க வந்து அதுக்கான ஷேப்ஸுக்கான அதாவது வந்து ரவுண்ட் ஷேப்க்கான அந்த பார்டருக்கான சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்டரே வேணாம் அப்படின்னா கூட நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஜீரோல வச்சுட்டோம் அப்படின்னா அதை சுத்தி இதுக்கு முன்னாடி பார்டர் வந்து காமிக்கும். அது வட்டமா வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும். அது தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அப்படின்னு ஜீரோல வச்சுக்கலாம். ஜீரோல வச்சிங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் மட்டும் அழகா வந்து ஜூம் பண்ணி காமிக்கும். இப்போ அவன் ஃபேஸ் மட்டும் ஜூம் பண்ணி காமிக்குது பாருங்க, சுற்றி அந்த ரவுண்ட் பண்ணது வந்து நமக்கு தெரியல. அதனால இது ஜீரோலே வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பெஸ்ட் பண்ணி கூட நான் வந்து நல்லா காமிக்கணும் அப்படின்னா இந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலரை பார்டர் பண்ணி கூட இது போல காமிக்க முடியும். ரவுண்ட் பண்ணி கூட நீங்கள் காமிக்கலாம். அதாவது ரவுண்டாக ஒரு இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்கலாம். நிறைய வால்பேப்பர்ஸ் அந்த போஸ்டர்லாம் வந்து காமிக்கும். அதாவது ஹூக்கா வந்து அதை கிளிக் பண்ணாலே அது உள்ள போற மாதிரி இது போல ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை மட்டும் ஜூம் பண்ணி தம்ப்லைன்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இது போல மெத்தட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நான் அது வந்து ரவுண்ட் பண்ணல வந்து நம்ம இப்போ வந்து பாருங்க ஜீரோலே வந்து செக் பண்ணேன். ஜீரோலே வச்சுட்டேன். இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துட்டேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ இது வந்து பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து ஆட் ஆயிருக்கு. நீங்கள் லைனிங் வச்சு ஆட் பண்ணதுனால இது வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு நடுவில் வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னா கூட நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணும்னா கூட அந்த வீடியோக்கு. இப்போ வந்து இது போல நடுவில் வச்சுட்டேன். இப்போ நடுவில் வைக்கும் போது இப்போ நடுவில் வச்சுட்டு பிறகு இப்போ கரெக்டாக அவங்க எந்த இடத்துல நடந்து போகிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக அப்படி வச்சுக்கிறேன். இப்படி வந்து வச்சுட்ட பிறகு நான் வந்து இதை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதை நான் ப்ளே பண்ணும்போது இப்போ திடீர்னு அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஜூம் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து ஜூம் பண்ணி காமிக்குது பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் நம்ம இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும் அவங்களுடைய ஃபேஸை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பாருங்க, இப்போ இவங்க வந்து பின்னாடி இருந்து நடந்து வராங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களுடைய ஒருத்தருடைய தலையை மட்டும் நான் வந்து அவங்க நடக்கும் போதுலேருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து ட்ராக் பண்ணணும், பெருசாக வந்து காமிக்கணும் அப்படின்னா இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ இந்த லேயர் இருக்கு. இந்த லேயரை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கிளிப்பை முடிகிற வரைக்கும் இது போல நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிளிப்பை முடிகிற வரைக்கும் இது போல நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த ரவுண்ட் மேக்னிஃபயர் ஆப்ஷன் மேலே வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து அவங்களுடைய தலையை மட்டும் இங்கே வந்து பெருசு ஜூம் பண்ணி காமிக்குதுல இப்படி வந்து காமிக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதில் வந்து நான் பார்டர் கொடுக்கறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. பார்டர் வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பாருங்க இதில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரவுண்டாக தெரியுது. இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். பார்டர் வந்து கொடுத்துட்டேன், ரெட் பார்டர். இப்போ ரெட் பார்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கடைசி வரைக்கும் நான் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். ட்ராக் பண்ணி விட்டுட்ட பிறகு இப்போ இதில் வந்து பாருங்க இதை எடிட் பண்ணுறது ஆப்ஷன்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பிட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளிப்பை 2 பகுதியாக கட் பண்ணுறதாக கொடுத்துருக்காங்க. டெலிட் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் இங்கே வந்து ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ராக்கிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுக்கு. இப்போ இங்கே வந்து பாருங்க இந்த லைன் எங்கே வச்சுட்டு இப்போ வந்து இந்த ட்ராக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராக்கிங் கிளிக் பண்ணிட்டு எப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் 2 ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் இப்போ இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த தலையில எதுலேருந்து எப்படி ட்ராக் பண்ணுமோ கரெக்டாக இப்படி வந்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அது கூட வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்படி வந்து வச்சுட்ட பிறகு இந்த சைஸை கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி கொடுப்போம். இப்படி வந்து வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு பிறகு ஸ்டார்ட் ட்ராக்கிங் அப்படின்றத கொடுங்க. ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுக்கும்போது ப்ராசஸிங் சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும்.
இப்போ வந்து லோடிங் வந்து ஆகுது பாருங்க. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு அந்த ட்ராக்கிங் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். அவங்க நடக்கிறப்போ அவங்க ஃபேஸ் கடைசி வரைக்கும் ஜூம் பண்ணியே காமிக்கும். இது போல அவங்களுடைய ஃபேஸை மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வரும்போது இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். செட் ஆயிடுச்சு பாருங்க. செட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி வந்து வந்துடும். இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ அவங்க நடக்கும்போது கடைசி வரைக்கும் வந்து பாருங்க அது வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு செட் பண்ணீங்களோ அந்த ஜூமிங்ல அப்படியே தான் ட்ராக் பண்ணி காமிக்கும். இது போல வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் தாட் பொறுத்து உங்களுடைய வீடியோக்கு எப்படி எடிட் பண்ணுமோ நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் இதை கிளிக் பண்றேன். இதுல வந்து ட்ராக்கிங்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு இது மட்டும் சொல்லிட்டேன். நான் வந்து சொல்லிக்கிட்டே போனா டைம் வேஸ்ட். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் காப்பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காப்பி ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது, டூப்ளிகேட் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ இதுல நம்ம டீட்டெயில்ல நம்ம வந்து டீட்டெயிலா எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, டீட்டெயில வந்து பாருங்க, டீட்டெயிலா பார்த்தாச்சு. இதுல மேக்னிஃபயர், கிளாசிக், இதெல்லாம் வந்து இந்த பிளர்லாம் வந்து நார்மல் தான். சேம் எல்லாமே நார்மல் தான். நம்ம ஒரு விஷயத்தை பிளர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுல எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கொடுத்துருக்குது இல்லை மேக்னிஃபயர், அது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு இப்போ நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு தெளிவா. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த பிளர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். இதை நான் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பாருங்க, டீடைலுக்கு அப்புறம் கடைசியாக வந்து பாருங்க டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது அதாவது இது வந்து டிரா பண்றதுக்கான ஆப்ஷன். நீங்க வந்து இந்த வீடியோல எதுனா நீ வந்து வரையணும், எழுதணும் அப்படின்னா கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கான எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கான டிராவிங் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கான அந்த திக்னஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கான ஒப்பாசிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே வரையலாம். இப்போ இது போல வந்து பார்த்தீங்கன்னா வரையலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து வரைஞ்சிருக்க பாருங்க உதாரணத்துக்காக. இது போல நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். தேவையில்லைன்னா இப்போ தேவையில்லாத இடத்த இது போல நீங்கள் வந்து லப்பரை செலக்ட் பண்ணிட்டு அழிச்சிக்கலாம். எரேசர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் அழிச்சிட்டேன். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். இது போல நீங்கள் வந்து நான் இதெல்லாம் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்காக இது வந்து ஒரு ஷேப்பை கிடையாது. நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த எஃபெக்ட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க. ஓகே, ஒரு ஆர்ட் வரல சரியா, இருந்தாலும் இப்போ வந்து ஓகே கொடுத்துருன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லேயராக வந்துடும். இப்போ இந்த லேயரை வந்து பாருங்க, நீங்கள் ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமா நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது அப்படி நீங்கள் இது போல் நீங்கள் வரைஞ்சு கூட ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் இதுக்கான அனிமேஷன் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இன் அவுட் லூப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி அனிமேஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டுடூல் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் எழுதிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து இந்த ஸ்டிக்கரில் இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதில் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதில் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதே ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்க எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எஃபெக்ட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இதில் வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ல எஃபெக்ட், ஏஐ எஃபெக்ட், ஃபில்டரு, அட்ஜஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஃபெக்ட்ல. இப்போ நம்ம வந்து இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் அந்த ரீல்ஸ் வீடியோவில் வந்து பாருங்க எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வரும். இப்போ வந்து திடீர்னு இப்போ உதாரணத்துக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிச்சா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து பாருங்க நிறைய அந்த ஷேக் ஆகிற மாதிரியான எஃபெக்ட், பிளிங்க் ஆகிற மாதிரியான எஃபெக்ட், இதெல்லாம் வந்து பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோவோ அல்லது ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்க எடிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து பாருங்க இது போல எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பாருங்க யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து நான் எல்லாமே ஷோ பண்ணிட்டு இருக்க முடியாது. இதோடைய வேல்யூ நீங்கள் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்க்ரீஸ் பண்ணி வந்து தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறது இது. நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வந்து பாருங்க இது வந்து ஒரு லேயராக வந்து செட் ஆகுது. அதே எஃபெக்ட் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி எல்லா வீடியோக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுற பாருங்க, எல்லா வீடியோவில் அது போல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து வரும். இப்போ இது போல நீங்கள் ட்ராக் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பாருங்க எடிட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து அது போல வேற எஃபெக்ட் அதுக்கு பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வந்து அதுக்கு பதிலாக வேற எஃபெக்ட் வந்துருச்சு. எடிட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இதில் வந்து பாருங்க இங்கே ரொட்டெக்ட் ஆகுறதுல இங்கே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இது போல நீங்கள் வந்து வேற நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது போல உங்களுக்கு தேவையான எஃபெக்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்காக அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க எஃபெக்ட்ஸ் வந்து பாருங்க, நீங்க தனித்தனியா ஒரு கிளிப் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஒரு கிளிப் இருக்கு. இந்த கிளிப்ல வந்து பாருங்க, இதை நான் கிளிக் பண்ணி இங்க ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நான் இங்க ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து ஒரு 3 பகுதியா நான் வந்து தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 3 கிளிப்பா சின்னதா இருக்கு. இந்த 3 கிளிப்புக்கு தனித்தனியா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு இதுல எஃபெக்ட் இருக்கு. எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதுல எஃபெக்ட் இருக்கு. எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி இப்போ வந்து பாருங்க, இப்போ இது வந்து ஷேக் ஆகிற மாதிரி இந்த எஃபெக்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ இதுக்கு வந்து பாருங்க, இந்த கிளிப்புக்கு மட்டும் இது ஷேக் ஆகிற மாதிரியும், இப்போ இந்த கிளிப்புக்கு மறுபடியும் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி இப்போ இந்த கிளிப்புக்கு வந்து பாருங்க வேற எஃபெக்ட் நான் வந்து பாருங்க வேற
ஃபேடு இது போல் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் வேறு எஃபெக்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் எதுவுமே நல்லது எதுவுமே நான் செக் பண்ணலை. ஜஸ்ட் அப்படி நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண அப்படின்னா ஏதோ ஒன்று நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த கிளிப்புக்கு வேறு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் ஸ்பீட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ப்ளே பண்ணும்போது இப்போ வந்து அந்த எஃபெக்ட் எப்படி வந்து சொல்லிட்டு பாருங்க. இது போல இங்கே தேவையான எஃபெக்ட் இங்கே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களாவே ஓனா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் வந்து உங்களுடைய அசைவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வீடியோக்கு. இப்படி தான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும். ஓகே, இப்போ இதில் எஃபெக்ட் அப்படின்றது எதுக்காக ஆட் பண்ணுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் வந்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் ஏற்ற மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்க ஏ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏ எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஏ எஃபெக்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பாருங்க ஓகே வந்து கொடுத்துறேன். இங்கே வந்து இது போல வந்து பாருங்க எஃபெக்ட் வந்து வரும். இப்போ இது போல சுற்றி இந்த மாதிரி ஏ எஃபெக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த பார்டர்லாம் வரும். ஓகே, நீங்கள் வந்து ஓனா செக் பண்ணி பாருங்க எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏ எஃபெக்ட்டுக்கு அப்புறம் இதில் ஃபில்டர் அட்ஜஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்னா என்ன, அட்ஜஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபில்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபில்டர் அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணி இங்கே வந்து இங்கே ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண வீடியோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ அந்த வீடியோவில் எதனா கலரிங் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரில் நிறைய கலர்ஸ் டெம்ப்ளேட் மாதிரி வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்க ஃபில்டர் இருக்குது. ஃபில்டர் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கேட்டகரி வைஸில். உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போது அது பெட்டராக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு தேவையான ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அந்த கலரு. இப்போ இதில் எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பிரைட் வந்து கொடுக்குறேன். பிரைட்டை கொடுக்கும்போது தேவையான பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அது போல் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடியோக்கு எது பொருந்ததோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதே ஃபில்டர் வந்து எல்லா கிளிப்புக்கும் நான் செட் பண்ணணும். நான் ஆட் பண்ணிருக்கக்கூடிய கீழே ஆட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கிளிப்பும் செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அப்ளை டு ஆல் இருக்குது. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லா கிளிப்புக்கும் வந்து பாருங்க இப்போ அதே மாதிரி அதே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இப்போ வந்து பாருங்க அதே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்புமே வந்து செட் ஆயிருக்கு. சேம் அதே எஃபெக்ட் வந்து செட் ஆயிருக்கு. இப்போ அது போல நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளிப்புக்கும் தனித்தனியாக செட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபில்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஓகே மட்டும் கொடுக்கணும். அப்ளை டு ஆல் கொடுக்கக்கூடாது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிளிப்புக்கும் செட் ஆகும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்புக்கு மட்டும் செட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற கிளிப்புக்கு வந்து பாருங்க அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு தனியாக வேற வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேற ஃபில்டரை செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது போல தனித்தனியாக கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும். அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஃபில்டர் எல்லா கிளிப்புக்கும் செட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க அட்ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுவும் சேம் அதே தான். கலரை வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வந்து டெம்ப்ளேட் வாய்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. கலர் அவங்களே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அட்ஜஸ்ட் அப்படின்றது அப்படி கிடையாது. நீங்கள் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கலாம், பிரைட்னஸ் அதிகமாக இருக்கலாம், கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்கலாம், சாச்சுரேஷன் கம்மியாக இருக்கலாம். இது போல் உங்களுக்கு எதுதான் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த அட்ஜஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த எந்த கிளிப்புக்கு அது போல் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த கிளிப்புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்க பிரைட்னஸ் இருக்கு, அதாவது லைட்னஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி அது வந்து ஆகுது சொல்லிட்டு. இது போல் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஓனாக அந்த வீடியோவுக்கு கலரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். எது வந்து உங்களுடைய வீடியோக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபைனலாக அப்படியே நீங்கள் வந்து வச்சு செட் பண்ணிக்க முடியும். இங்கே ஷார்ப்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து நான் பர்டிகுலராக சொல்ல முடியாது. இது வந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து பண்ணணும். நீங்கள் ஓனாக வந்து நீங்கள் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு எப்படி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோக்கு. நீங்கள் வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டீங்க. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இதே நான் வந்து அந்த கிளிப்பை நிறைய ஸ்பிட் பண்ணி தனித்தனி கிளிப்பாக வச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நிறைய வீடியோ வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் இந்த ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு வேணும், இப்போ நான் இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கணும் அது எல்லாமே வேணும் அப்படின்னா அங்கே அப்ளை டு ஆல் இருக்கு. இங்கே அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்புக்கும் வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளிப்புக்கு மட்டும் ஆட் ஆகும். நீங்கள் மறுபடியும் வேறு கிளிப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு தனியாக வந்து பாருங்க நீங்கள் தனித்தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இது தனியாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும்போது இது தனித்தனி கிளிப்பு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபில்டர்னா என்ன, அட்ஜஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. அட்ஜஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து ஓனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு தேவையான கலர்ஸ்.
ஃபில்டர் அப்படின்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்றது. ஓகே, இதில் அதுக்கப்புறம் ஃபில்டருக்கு அப்புறம் வந்து பாருங்க பிஐபி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிஐபி அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பிஐபி அப்படின்ற ஆப்ஷன் இதுல எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, இங்க நிறைய கிளிப் வந்து இது போல ஆட் பண்ணிருப்பீங்க. அந்த கிளிப்புக்கு மேல நம்ம வந்து ஒரு போட்டோ லேயரா இருக்கட்டும் அல்லது வீடியோ லேயரா இருக்கட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நீங்க ஒரு ஷார்ட் வீடியோவா இருக்கட்டும் அல்லது யூடியூப் வீடியோ வந்து நீங்க பெருசா நீங்க மேக் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒருத்தவங்க ஒரு சைடா இருந்து பேசுற மாதிரி சைட்ல எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எதனா ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கூட வந்து பாருங்க இந்த பிஐபி ஆப்ஷன் வச்சு நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க பிஐபி ஆப்ஷனை கிளிக் பண்றேன். பிஐபி கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ கேலரி ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வீடியோவா இருக்கட்டும் போட்டோவா இருக்கட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க உதாரணத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போட்டோ வந்து ஆட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு போட்டோ ஆட் பண்றேன். இந்த போட்டோ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த போட்டோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்க வந்து தேவையான மாதிரி இப்படி வந்து வச்சுக்கலாம். இப்போ வீடியோ இருக்குன்னா அப்படி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது தேவையான மாதிரி நீங்க வந்து போட்டோன்றதுனா ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்க அந்த வீடியோ கிளிப்ல எந்த எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இது போல நீங்க வந்து தேவையான இடத்துல நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளிப்போட நான் முடிச்சுக்கிறது. ஓகே, இப்படி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மறுபடியும் பிஐபி கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போறேன். இந்த ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆட் பண்றேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ அப்படின்றதுனால நம்ம வந்து பாருங்க அது அந்த லென்த்துக்கு அப்படியே வந்து வரும். இது வந்து நம்ம தேவைப்பட்டா நம்ம வந்து இந்த வீடியோட டியூரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். நான் இது போல ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க கட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான இடத்துல இது போல வந்து பாருங்க அந்த வீடியோ வந்து வச்சுக்கலாம். இப்போ வீடியோ வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க இந்த இமேஜ் அப்படின்றதுனால இது வந்து அசையாது. இமேஜும் நம்ம வந்து அந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்க முடியும், ஒரு வீடியோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். வீடியோ வந்து இப்போ சைடில் வந்து ஓடிட்டு இருப்பாருங்க. இப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுறத வந்து பாருங்க இப்போ சைடில் வந்து காமிப்பாங்க. இப்போ அது எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கிளிப் அது இது வந்து ஒரு லேயரா வந்து மேலே வந்து ஆட் ஆயிருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது இது எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மேலே வந்து வந்துடும். இங்க வந்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்காக இந்த கிளிப்பை நான் வந்து டெலிட் பண்ணிட்டு வேற கிளிப் ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த இமேஜ் நான் வந்து டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இது போல இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நான் ஆட் பண்ணி டெலிட் வந்து பண்ணிட்டு இதுல பிஐபி கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து பாருங்க வீடியோ இருக்கு. இந்த வீடியோல வந்து பாருங்க இப்போ நான் வந்து இந்த கிளிப் வந்து நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்படி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க கிரீன் ஸ்கிரீன் அப்படின்றது வருது. இந்த கலரையும் நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த கிளிப்பை இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு லேயர் கிளிப் ஆட் பண்ணிட்ட பிறகு வீடியோ கிளிப்பை இப்போ அந்த கிளிப் லேயர் வந்து இங்க இருக்கும். இப்போ இது வந்து தேவையான மாதிரி எவ்வளவு லென்த் வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு நிறைய ஃபுல்லா வருது அப்படின்னா நீங்க வந்து இதை நீங்க ஸ்பிட் பண்ணி கட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல. இப்போ வந்து பாருங்க இதை நான் டெலிட் கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு இப்போ இது வரைக்கும் போதும் அப்படின்றதுனால கட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து இது போல பிஐபில வந்துட்டு ஒரு வீடியோவை இது போல லேயரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த கிளிப் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இது எடிட் பண்றதுக்கான இந்த கிளிப் இந்த லேயர் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து வந்துருச்சு. இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ இங்க வந்து பாருங்க பிஐபி இருக்கு, இது பக்கத்துல எடிட் இருக்கு. இதுல இருந்து தான் அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து எடிட் வந்து பார்ப்போம். எடிட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ எடிட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இங்க வந்து பாருங்க இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த வீடியோ சுத்தி பார்டர் வந்து நமக்கு வரும். இப்போ வந்து பாருங்க இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து விசிபிள் வந்து ஆகல பார்டர் அப்படின்றது. இப்போ வந்து உங்களுக்கான கலரை சூஸ் பண்ணுங்க. கலரை சூஸ் பண்ணும்போது பார்டர் வந்து வரும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்க பார்டர் வந்து வந்திருக்கு. இப்போ அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்டர் வந்து இப்படி வச்சுட்டு பிறகு வந்து பாருங்க ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ கரெக்டா இப்படி வந்து வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது தான் தெரியும். இப்போ வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்க வந்து இது போல போட்டு வந்து காமிச்சிக்க முடியும், பார்டர் பண்ணி காமிச்சிக்க முடியும் அந்த வீடியோல. இப்போ நான் திரும்ப கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எடிட்டுக்குள்ள போயிடுறேன். எடிட்டுக்குள்ள போயிட்டு இப்போ இங்க வந்து பாருங்க பார்டரோட கலர்ஸை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணா அப்படின்னா கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க இங்க ஒப்பாசிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த வீடியோ கிளிப் வந்து அந்த வீடியோல எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா தெரிஞ்சா போதும், அதிகமா தெரிஞ்சா போதும் சொல்லிட்டு. இப்போ இது வந்து நமக்கு இது பிளாங்க் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால இது வந்து செட் ஆகாது. இங்க வந்து வைக்கிற பாருங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப்பை இங்க நகர்த்தி வச்சுட்டு இப்போ இந்த ஒப்பாசிட்டியை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். எங்க எடிட்குள்ள வந்துட்டு இங்க ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணி இது வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ற பாருங்க. கம்மி பண்ணும்போது இப்போ லைட்டா தெரியும். இப்போ வந்து இப்போ ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து லைட்டா அந்த ஸ்கிரீன்ல தெரியும். இப்போ இது போல கூட வந்து பாருங்க நீங்க வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி இப்படி லைட்டா தெரியுற மாதிரி கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஆனா அந்த பார்டர் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இப்போ வந்து எடிட் இருக்கு, எடிட்குள்ள வந்துட்டு பார்டர் செலக்ட் பண்ணி இதுல வந்து நோ கொடுத்துறீங்க அப்படின்னா பார்டர் ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க பார்டர்லயே இங்க வந்து பென்சில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோல எதனா ஒரு கலரை நீங்க வந்து பார்டரா செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக இதை நீங்க செலக்ட் பண்ணும்போது இப்போ வந்து இப்படி ரவுண்டா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ இது போல நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் கலரா இருக்கட்டும், இப்போ எந்த கலர் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா பார்டரா வந்துடும். இது போல கூட வந்து பாருங்க குறிப்பிட்ட கலரை நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்டரா செட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு ஆப்ஷன் எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல எடிட்டுக்கு அப்புறம்
இதுல ட்ரிம் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ட்ரிம் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ இது போல வந்துடும். உங்களுக்கு இந்த கிளிப்பை எப்படின்னா நீங்க வந்து ட்ரிம் பண்ணணும், அந்த டியூரேஷன் கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்க லாஸ்ட்ல இருந்து ட்ரிம் பண்ணா பண்ணிக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படி நீங்க ட்ரிம் பண்ணி வைக்கணும், சென்டர் மட்டும் போதும் அப்படின்னா கூட இப்படி கூட நீங்க ஓகே கொடுக்கலாம். நீங்க இதுல ட்ரிம் பண்ணிட்டு அது ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க அந்த ஃபுல் கிளிப்ல இருந்து பாதியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம் ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல நீங்க ட்ரிம் பண்ணா பண்ணிக்கலாம். பட் இப்படி வந்து தேவையில்லை. நான் வந்து அந்த நமக்கு ரைட் சைடு எடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரிம் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது நார்மலா இப்படி ஆட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்பிட் வச்சு கூட கட் பண்ணலாம், அப்படிலாம் நீங்க கையிலேயே கூட அப்படி வந்து ட்ரிம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் ஸ்பிட் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ லேயரை நீங்க வந்து தனியாக 2 பகுதியாக கட் பண்றதுக்காக இந்த ஸ்பிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கட் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்க இப்போ வந்து 2 கட் ஆயிடுச்சு. இப்போ இதுல எது தேவையில்லையோ அதை நீங்க செலக்ட் பண்ணி டெலிட் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா. ஓகே, இப்போ நான் திரும்ப வர வச்சுக்கிறேன். இப்போ ஸ்பிட்டுக்கு அப்புறம் வந்து பாருங்க இதுல டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எது டெலிட் பண்ணோம் அப்படின்னாலும் அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் அப்படின்றது சேம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஃபில்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க ஃபில்டர், அட்ஜஸ்ட், 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டர் ஃபில்டர் அப்படின்றது அவங்களே கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோக்கு தேவையான கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா இதை நீங்க செலக்ட் பண்ணி பார்த்து. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் அப்படின்றது அந்த வீடியோக்கு தேவையான கலர் நம்மளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி. இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வால்யூம் வந்து கிளிக் பண்றேன். வால்யூம் கிளிக் பண்ணுங்க. வால்யூம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அந்த கிளிப்புக்கான வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 100% டிஃபால்ட் செட் ஆயிருக்கும். வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த கிளிப்போட அந்த லேயரோட வால்யூம் வந்து நீங்க மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிட்டு உங்களுடைய இப்போ மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெயின் கிளிப்போட வால்யூம் மட்டும் இருக்கும். அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டோடைய வால்யூம் மட்டும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க வால்யூம்ல இங்க வந்து இது போல நீங்க வாய்ஸ் வருது, அந்த லேயர்ல வாய்ஸ் வருது. பட் இருந்தாலும் அதுல நாய்ஸ் வருது அப்படின்னா இதுல டீநாய்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா இப்போ அந்த கிளிப்ல வாய்ஸ் வருது அப்படின்னா இப்போ இதுல தான் சைட்ல இறைச்சல் வருது, வாய்ஸ் கிளியர் இல்லை அப்படின்னா டீநாய்ஸ் கொடுக்கும்போது சரியான வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். கிளியரா அந்த நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. இந்த கிளிப்புக்கு வந்து பாருங்க அனிமேஷன் நம்ம கொடுக்குறது. அனிமேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அனிமேஷன் வந்து கிளிக் பண்றேன். அனிமேஷன் கிளிக் பண்ணும்போது இதுல இன், அவுட், காம்போ, லூப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இன்னா என்ன, அவுட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஜஸ்ட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ எப்படி வரணும் அப்படின்றது, அது அவுட் அப்படின்றது எப்படி முடியணும் அப்படின்றத குறிக்கிறது. ஓகே, இது போல உங்களுக்கு அந்த சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காம்போ கொடுத்துருக்காங்க. காம்போ வந்து பாருங்க எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். காம்போ அப்படின்றது காம்போ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லூப் கொடுத்துருக்காங்க. லூப் அப்படின்றது அதாவது லூப் அப்படின்னா எப்பவுமே அதே தான் வந்துட்டு இருக்கும். தொடர்ச்சி அதே அனிமேஷன் வந்து வந்துட்டு இருக்கும். தேவைப்பட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கான டியூரேஷன் செட் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க எதை செட் பண்ணாலும் இதோட டியூரேஷன் எந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்பீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அவுட் அனிமேஷன் செட் பண்ணாலும் சரி, இன் அனிமேஷன் செட் பண்ணாலும் சரி, அதுக்கான டியூரேஷன் எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே நீங்க வந்து ப்ராக்டிகலா செக் பண்ணி பாருங்க. அனிமேஷன் அப்படின்றது அந்த வீடியோ வந்து வரும்போது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறது தான். இதையே வந்து நீங்க ஸ்பிட் பண்ணி இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ இப்படி ஒரு வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா இதை வந்து டைம் இங்க வச்சுட்டு லைன் இங்க வச்சுட்டு இந்த ஸ்பிட் ஆப்ஷன் இருக்கும். இங்க ஸ்பிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தனித்தனியாக கூட வந்து பாருங்க நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து இங்க அனிமேஷன் தனித்தனியாக கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த கிளிப்புக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்க முடியும். இது போல நீங்க ஸ்பிட் பண்ணி இப்போ இங்க ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி மறுபடியும் அனிமேஷன் செலக்ட் பண்ணி இப்போ இங்க வந்து காம்போல ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துறேன். இங்க வந்து ஒரு அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து அனிமேஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி டியூரேஷன் வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு தனி அனிமேஷன் வந்து செட் ஆயிருக்கும். இப்போ வந்து நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த சின்னதுக்கும் வந்து பாருங்க அனிமேஷன் வந்து செட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க வந்து அனிமேஷன் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இது போல நீங்க தனித்தனியா ஸ்பிட் பண்ணி அனிமேஷன் செட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ இதுல வந்து அனிமேஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க கிராப் கொடுத்துருக்காங்க. கிராப் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்ப்போம். கிராப் வந்து கிளிக் பண்றேன். கிராப் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க ஃப்ரீ அப்படின்றது சைஸ் வந்து எந்த சைஸ் வேணா இப்படி மாறும். அது சைஸ் இங்க வந்து பாருங்க மாறுது பாருங்க. இது ஃப்ரீ சைஸ் அப்படின்றது மாறும். ஆனா அந்த ஒரிஜினல் அப்படின்றது இப்போ நார்மலா அந்த வீடியோ எவ்வளவு சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான். நீங்க வந்து கம்மி பண்ணும்போது அதே சைஸ் தான் வந்து எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாமே அதே சேம் சைஸா இருக்கு. சைஸ் மாறாது. ஆனா கிராப் மட்டும் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஒரிஜினலுக்கும் ஃப்ரீக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரிஜினல் மாதிரியே இங்க வந்து ஒரு சில சைஸஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க யூடியூப் சைஸா, ரீல் சைஸா, உங்களுக்கு தேவையான சைஸா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க யூடியூப் சைஸ்னா யூடியூப் சைஸ் சேம் அந்த சைஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ரீல் சைஸ் அப்படின்னா ரீல் சைஸ் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீல் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும்போது இப்போ இது வந்து இப்படி வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இப்படி வந்து ஆட் ஆயிடுச்சு. தேவையான மாதிரி நீங்க ஜூம் பண்ணி கூட இப்படி வந்து வச்சுக்கலாம். இது போல சைஸை வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஏற்ற மாதிரி நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்விட்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போ ஸ்விட்ச் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்விட்ச் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு லேயர், இது வந்து வீடியோ தான், இது வந்து மேலே வந்து ஒரு லேயரா இருக்கு. இந்த லேயரை வந்து நம்ம வந்து ஒரு மெயின் கிளிப்பா மாத்துறதுக்காக இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த லேயர் வந்து நமக்கு வந்து கீழே வந்து ஒரு மெயின் கிளிப்பா வந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்விட்சை வந்து கிளிக் பண்ற பாருங்க, ஸ்விட்சை கிளிக் பண்ணும்போது இப்போ இங்க வந்து பாருங்க இது வந்து ஒரு மெயின் கிளிப்பா வந்துருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தது வந்து பாருங்க ரெண்டாவதா போயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்டா வந்துச்சு, இப்போ ரெண்டாவதா போயிடுச்சு. இது போல ஒரு லேயரை மெயின் கிளிப்பா மாத்தணும் அப்படின்னா இப்போ நீ வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அன்டூ பண்ணி நான் பழைய நிலைமைக்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க அன்டூ பண்ணிட்டேன், எனக்கு திரும்ப வந்து அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்விட்ச் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது போல நம்ம வந்து ஸ்விட்சை பயன்படுத்தி லேயரை மெயின் கிளிப்பை லேயராகவும் மாற்றிக்க முடியும் இந்த ஸ்விட்ச் அப்படின்றத பயன்படுத்தி. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க கட் அவுட் கொடுத்துருக்காங்க. கட் அவுட் வந்து கிளிக் பண்றேன். கட் அவுட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இங்க கட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதுல குரோமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல கட் அவுட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து கட் அவுட் வந்து கிளிக் பண்ற பாருங்க. இப்போ கட் அவுட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இது போல வந்து பாருங்க லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பின்னாடி மரம், செடி, கொடி, என்ன பேக்ரவுண்டா இருந்தாலும் அந்த கட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது போல ரிமூவ் பண்ணிட்டு பிறகு நீங்க வந்து ப்ளே பண்ணி பாருங்க அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து பாருங்க கட் அவுட் பண்ணி கொடுத்துருச்சு, அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ற பாருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த பின்னாடி அந்த கிரீன் ஸ்கிரீனு சரியா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகல, கிரீன் கலரு கட் அவுட் யூஸ் பண்ணும்போது. இப்போ வந்து பாருங்க இதில் கட் அவுட் திரும்ப கிளிக் பண்ணிக்கிறேன். கட் அவுட் திரும்ப கிளிக் பண்ணிட்டு இதில் கட் அவுட் யூஸ் பண்ணேன் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அன்டூ கொடுத்துக்கிறேன். நான் பழைய நிலைமைக்கு மறுபடியும் கிரீன் ஸ்கிரீனை வர வச்சுக்கிறேன். கிரீன் ஸ்கிரீனை வர வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க கட் அவுட் அப்படின்றது டோட்டலா ஒரு பேக்ரவுண்ட ரிமூவ் பண்றது. இங்க கட் அவுட் அப்படின்றது இப்போ குரோமா அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். குரோமா வந்து கிளிக் பண்றேன். குரோமா வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது இந்த குரோமா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, குரோமா கிளிக் பண்ணும்போது இங்க வந்து ஒரு ரவுண்டா ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து குரோமாவை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு கலரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கலரை ரிமூவ் பண்ற ஆப்ஷன் தான் குரோமா அப்படின்றது. இப்போ இந்த ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா, இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பின்னாடி வந்து கிரீன் கலர் இருக்கு. கிரீன் கலரை எனக்கு கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். இது போல வந்து பாருங்க கிரீன் ஸ்கிரீனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இந்த ரவுண்ட் ஆப்ஷனை கொண்டு போயிட்டு நம்ம வந்து அந்த கிரீன் கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இப்போ நீங்க வந்து கிரீன் கலரை தவிர வேற கலரை வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. கிரீன் கலரை மட்டும் தான் நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பாருங்க கிரீன் கலரை நம்ம செலக்ட் பண்ணிட்ட பிறகு அது தேவையான ஸ்ட்ரென்த் ஷேடோ இருக்கு. இப்போ வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்றத நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பாருங்க அந்த கிரீன் கலர் அப்படின்றது ரிமூவ் ஆகும். இப்போ வந்து பாருங்க ரிமூவ் ஆகுது. டோட்டலா வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆகிற மாதிரி வைக்கக்கூடாது. எப்படி கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஷேடோ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லைனா ஷேடோ 0 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஸ்ட்ரென்த் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ எனக்கு அந்த கிரீன் கலர் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இப்போ கட் அவுட்க்கும் அந்த கிரீன் குரோமாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. குரோமால வந்து பாருங்க கலரை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு கட் அவுட்ல வந்து சரியா ரிமூவ் பண்ணி கொடுக்கல. கட் அவுட் அப்படின்றது டோட்டலா எல்லா பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். குரோமா அப்படின்றது அந்த கலர் பேக்ரவுண்ட்ல சேம் ஒரே கலர் இருந்தால் அந்த கலரை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மெயினா வந்து பாருங்க நீங்க வந்து கிரீன் கலர் மட்டும் தான் அது போல ரிமூவ் பண்ணும். கிரீன் கலர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆகும். மற்ற கலர் எல்லாம் வந்து பாருங்க அந்த நம்மளுடைய நிறத்தோட மற்ற கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறத்தோட கலந்துருக்கும். அப்படின்ற பட்சத்துல நீங்க மற்ற கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தே ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பாருங்க எல்லாருமே கிரீன் கலரை வந்து யூஸ் பண்ணுவாங்க பேக்ரவுண்டா. அது வந்து ஈஸியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ நம்மளுடைய ஸ்கின் டோனோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. அதனால கிரீன் கலர் மட்டும் ரிமூவ் ஆகும். அதனால எல்லாரும் கிரீன் ஸ்கிரீனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பர்ஃபெக்டா ரிமூவ் ஆயிருக்கு. இது போல இந்த குரோமா யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரீன் கலரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு கட் அவுட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்றதுக்காக கட் அவுட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. மாஸ்க் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாஸ்க் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு இப்போ யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு ரவுண்டுக்குள்ள சின்னதா வந்து பேசுற மாதிரி ஆஃப் சைஸ்ல. இப்போ அதெல்லாம் வந்து பாருங்க இதுல தான் எடிட் பண்றாங்க மாஸ்க்ல. இந்த மாஸ்க் வந்து நான் கிளிக் பண்றேன். மாஸ்க் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இங்க ஷேப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க எல்லாத்துக்கும் பொருந்தது ரவுண்ட் ஷேப் தான். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பார்டர் வேணா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் எந்த அளவுக்கு எவ்வளவு பெருசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான பார்டருக்கான கலர் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க பார்டரோட சைஸ் இப்போ வந்து ஒரு 3 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்டர் வேணான்னா கூட நீங்க வந்து விட்டுலாம், 0ல வச்சுக்கலாம். பார்டர் வைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பார்டர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ ரெட் கலர் பார்டர் வச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்க இது போல வந்து நீங்க அந்த வீடியோல நீங்க எந்த அளவுக்கு அந்த ரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வச்சுட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பிறகு இப்போ இப்படி வந்து செட் ஆகிடும் அந்த வீடியோவில். இப்போ வந்து இதை நீங்கள் வந்து ஜூம் கம்மி பண்ணிக்கலாம், ஜூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல எந்த இடத்துல வைக்கிறமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்க.
இப்போ இது போல தான் நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு இருக்கும், இதெல்லாம் எதனா ஒன்று அந்த ஸ்க்ரீனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரவுண்டுக்குள்ளே இருந்துகிட்டு. இது போல தான் மாஸ்க் வச்சு அவங்க வந்து எடிட் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து சுற்றி இதில் பார்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஓகே, உங்களுக்கு பார்டர் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்துட்டு மாஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பாருங்க பார்டர் வந்து செலக்ட் பண்ணது இருக்கும், ஜீரோவில் வச்சுக்கோங்க. ஜீரோவில் வச்சிட்டீங்க அப்படின்னா பார்டர் அப்படின்றது ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்க, ஓகே கொடுக்கும்போது இப்போ பார்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து பாருங்க பார்டர் எதுவுமே வரல, ஜஸ்ட் அந்த ரவுண்ட் சர்க்கிள் மட்டும் தான் காமிக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இருப்பீங்க, அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கும். இது போல் நீங்கள் வந்து மாஸ்க்கை யூஸ் பண்ணி உங்களுக்கான வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து பாருங்க அந்த இன்சைட் மட்டும் நமக்கு வந்து இன்சைடில் இருக்கிறது காமிக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது அவுட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்போ இது போல நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்க இன்சைட் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இப்படி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஓகே நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அந்த பிளர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இது போல நீங்கள் வந்து ஷேடோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இதோட ஷேடோ வந்து வரும். எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஷேடோ, அதுதான் தெரியும். இது போல நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த ஷேடோ வைக்கணும் அப்படின்னா கூட இது வந்து மாஸ்க்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க மாஸ்க்கு அப்புறம் பிளண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளண்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். பிளண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பிளண்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பாருங்க நிறைய பிளண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளண்ட் ஆப்ஷன் அப்படின்றது இப்போ ஒரு வீடியோ, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்க, அந்த வீடியோ இந்த இடத்துல வந்து வைக்கிறேன், ஜூம் கம்மி பண்ணி இங்கே வந்து வைக்கிறேன். பிளண்ட் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு வீடியோவில் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, பிளண்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து லைட்டு, ஸ்க்ரீனு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த வீடியோட மேட்ச் ஆகும். இது வந்து ஒப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்க, எது வந்து அந்த ஸ்க்ரீனோட பொருந்தது சொல்லிட்டு பாருங்க. இப்போ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு சரியான வீடியோ கிடையாது இது, இந்த பிளண்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வேற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும், அந்த ஸ்க்ரீனோட எது பொருந்ததோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த வீடியோட ஸ்பீடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன், வச்சுட்டு பிறகு ஸ்பீட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஸ்பீடை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கிளிப்போட டியூரேஷன் அப்படின்றது கம்மியாயிடும். இப்போ கம்மியாயிடுச்சு பாருங்க, இப்போ வேகமாக அவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதுவே இந்த கிளிப்போட ஸ்பீடை நீங்கள் வந்து கம்மி பண்ணணும், ஸ்லோ மோஷனாக ஆக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த கிளிப் மேலே கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடை வந்து கிளிக் பண்ணி இப்போ இதில் வந்து பாருங்க கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன் பாருங்க. ஓகே கொடுக்கும்போது இப்போ அந்த கிளிப்போட டியூரேஷன் அப்படின்றது ரொம்ப லாங்காக போயிருக்கும், ஏன்னா ஸ்லோவாக பண்ணதுனால கிளிப்போட டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ளே பண்ணும்போது அவங்க வந்து ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ இது போல் நீங்கள் ஸ்லோ மோஷனாக மாற்றணும் அப்படின்னா அந்த கிளிப்பை வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனாக மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்பீட்லேயே வந்து பாருங்க அதில் ஸ்டாண்டர்ட் கர்வ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கர்வ் அப்படின்றது இப்போ வந்து அந்த வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல ஸ்பீட் பண்ணணும், தேவையான இடத்துல ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லோவோ ஸ்பீடோ பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். இதுக்கான ப்ரீசெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரீசெட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்பீடுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். ரீப்ளேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ரீப்ளேஸை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இங்கே வந்து நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. ஓகே, இப்போ ரீப்ளேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு கிளிப் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளிப்புக்கு பதிலாக வேற ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம், வேற ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக ரீப்ளேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோனாலும் சரி, அது ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது ரீப்ளேஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ கூட ஃபோட்டோக்கு பதிலாக ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ரீப்ளேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வீடியோ இருக்குது, இப்போ வந்து பாருங்க நான் வந்து வேற ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்க நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ அந்த வீடியோ கிளிப்புக்கு பதிலாக இப்போ வேற வீடியோ கிளிப் வந்து வந்துச்சு பாருங்க. இப்போ இது போல வந்து பாருங்க அந்த வீடியோ கிளிப்பை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நான் கிளிப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அந்த ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி. நீங்கள் இது போல வேற கிளிப்பு கூட வந்து பாருங்க உங்களால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், வேற கிளிப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரீப்ளேஸ்க்கு அப்புறம் வாய்ஸ் எஃபெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். வாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து பாருங்க இப்போ அந்த வீடியோல வந்து பாருங்க ஆடியோ வந்து பாட்டு எதுனா வரும், மியூசிக் வரும், அதுக்கு வந்து பாருங்க வேற மாதிரி வாய்ஸை நீங்க மாத்தி வைக்கணும் அப்படின்னா மேல் வாய்ஸா இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸா இருக்கட்டும், ரோபோட் வாய்ஸா இருக்கட்டும், இது போல இங்க நிறைய வாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டீடைலா தெரிஞ்சிடும். அந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அது போல வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. காப்பி அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காப்பி பண்ணும்போது மேல வந்து அதே மாதிரி ஒன்று வந்துடும். இப்போ நீங்க அதை அப்படியே ரெண்டா இருக்கிறதுனால நீங்க அப்படி இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். டூப்ளிகேட் கொடுக்கும்போது அதே மாதிரி கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வந்துடும். சேம் அதே கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வந்துடும் அடுத்த கிளிப்புக்கு. ஓகே, இது போல வந்து பாருங்க டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே கிளிப்பை நீங்க டூப்ளிகேட்டா இருக்கட்டும் காப்பியா இருக்கட்டும் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் டூப்ளிகேட்க்கு அப்புறம் ஃப்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு வீடியோ கிளிப்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வீடியோ கிளிப்பு. இப்போ ஒரு லேயரா தான் இருக்கு. இந்த லேயர்ல இப்போ வந்து இப்போ நான் அப்படி வைக்கிறேன்னு சொல்றேன், நீ நகர்த்தி பார்க்கலாம். இந்த லேயரை நகர்த்தும் போது அதுல வந்து ஒரு ஸ்பாட்டை மட்டும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணலாம். ஒரு இமேஜ் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி நடுவில் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு சைட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த போஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்காக சொல்றேன், போஸ்ட் இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல டைம் லைன் வச்சுட்டு இங்க ஃப்ரீஸ் இருக்கு. ஃப்ரீஸை கிளிக் பண்ணும்போது இப்போ இது வந்து ஒரு இமேஜா வந்து வந்துடும். இங்க வந்து பாருங்க ஒரு இமேஜா வந்துருச்சு. இப்போ இங்க இந்த கிளிப்பை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து நகர்த்தி வச்சுட்டு இந்த இமேஜ் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க, அது வந்து ஒரு வீடியோவா ப்ளே ஆகாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான். ஓகே, ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இமேஜ் வந்துடும். இது போல நடுவில் ஒரு இமேஜை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வீடியோ வந்து பாருங்க, இங்க உங்களுக்கு பாதில இருந்து இந்த வீடியோ அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா கண்டினியூ ஆகும். நடுவில் எதுனா உங்களுக்கு இமேஜ் வேணும், ஃப்ரீஸ் பண்ணணும், இமேஜை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க இமேஜை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற வீடியோல இருந்து. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கேப்சர் பண்றதும் ஃப்ரீஸ் பண்றதும் சேம் தான். கேப்சர் அப்படின்றது நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் அப்படின்றது இங்கே வந்து ஆட் ஆயிடும். அந்த கிளிப் வந்து இமேஜ் கிளிப் வந்து இந்த இமேஜ் கிளிப் எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நீங்க எப்போ போல எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் ஃப்ரீஸ்க்கு அப்புறம் வந்து பாருங்க ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ கிளிப் வந்து ப்ளே பண்ற பாருங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப் வந்து ப்ளே பண்ணும்போது இந்த வீடியோ கிளிப் வந்து இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ முன்னாடி போறாங்க அப்படின்னா அதை அவங்களை வந்து பின்னாடி நடக்க வைக்கலாம். இதுக்காக வந்து பாருங்க நம்ம வந்து ரிவர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஒருத்தவங்க முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பின்னாடி ஓடுவாங்க, முன்னாடி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா பின்னாடி நடப்பாங்க. இதான் ரிவர்ஸ் அப்படின்றது. ரிவர்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ரிவர்ஸ் கிளிக் பண்ணும்போது இது போல வந்து பாருங்க ப்ரீ கோடிங் சொல்லிட்டு இப்போ லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க அந்த கிளிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்க. இப்போ ப்ளே பண்ணும்போது இப்போ இவங்க வந்து பாருங்க நான் பேக்ல போவாங்க பாருங்க. இப்போ பேக்ல வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கிளிப்பை வந்து பாருங்க, இங்க பார்க்காதீங்க, இது வந்து பாருங்க இப்போ பேக்ல வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இது போல நீங்க வந்து உங்களுடைய வீடியோவை வந்து பாருங்க, நீங்க மேல லேயர் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க, இப்போ இதுல ரிவர்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இதுல லாஸ்டா கீ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷன் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க வந்து லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுல கீ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க லிங்க் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லிங்க் அப்படின்றது ஸ்டிக்கரா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், அல்லது இமேஜா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். இந்த லிங்க் அப்படின்றது சேமா தான், ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு கிளிப்பை இங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து லிங்க் ஆயிடும். டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது லிங்க் ஆயிடும். இது வந்து தெரியாத தனமா அதுல லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்லிங்க் வந்து பண்ணிடாதீங்க. அன்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த மெயின் கிளிப்பை வந்து நீங்க மூவ் பண்றீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது இப்போ அந்த லிங்க் ஆகாம இருக்கும்போது இது வந்து இங்கே தான் இருக்கும், அது வந்து அதோட சேர்ந்து மூவ் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ லேயர் வந்து பாருங்க இந்த மெயின் கிளிப்போட லிங்க் ஆயிருக்கு. லிங்க் ஆயிருக்கிறதுனால இப்போ கீழே இருக்கக்கூடிய மெயின் கிளிப்பை வேற இடத்துக்கு நான் நகர்த்தும் போது அதோட சேர்ந்து இந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்காக இப்போ இங்க வந்து வச்சுக்கிறேனே, ஜூம் கம்மி பண்ணி இது வீடியோக்கு மேலே வச்சுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மேலதான் வந்து பாருங்க இந்த வீடியோ கிளிப் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துரு பிறகு இப்போ இந்த மெயின் கிளிப் இருக்குல்ல, இந்த மெயின் கிளிப் வந்து லாங் ப்ரெஸ் பண்றேன். லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டு இப்போ இங்க இருந்து வேற இடத்துக்கு நான் வந்து அலைன் பண்ண போறேன், சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கிளிப்பை எடுத்து ரெண்டாவதா வைக்க போறேன். இப்போ ரெண்டாவதா வச்சுட்டேன். இப்போ ரெண்டாவதா இருக்கிறது வந்து பாருங்க ஃபர்ஸ்டா வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பேக் வந்துடுறேன். பேக் வரும்போது இப்போ வந்து பிஐபி ஆப்ஷன் கிளிக் பண்ற மாதிரி. பிஐபி ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இப்போ மேல இருந்த அந்த வீடியோ கிளிப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இல்ல, லிங்க் ஆகி இருக்கிறதுனால இப்போ இங்க வந்து பாருங்க இந்த கிளிப்போட அப்படியே லிங்க் ஆகி இங்க வந்துருச்சு பாருங்க, ரெண்டாவதா வந்துருச்சு. இப்போ இது வந்து ரெண்டாவதா வந்துருச்சு. இப்போ இது வந்து அன்லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அதையும் நான் வந்து டெமோ காமிக்கிறேன். இப்போ இதோட வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, இது ஸ்டிக்கரா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, இந்த லிங்க் ஆப்ஷன் இதுக்காக தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் மறுபடியும் பழைய மாதிரியே வச்சுக்க போறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க மறுபடியும் பழைய மாதிரியே வச்சுட்டேன். கீழே வந்து அந்த மெயின் கிளிப் இருக்கு, இந்த மெயின் கிளிப் இங்க வந்து இருக்கு. இந்த மெயின் கிளிப்போட அந்த பிஐபி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கு. இப்போ இந்த கிளிப் மேல கிளிக் பண்ணி இங்க லிங்க் ஆனதை வந்து பாருங்க அன்லிங்க் பண்ண போறேன். இது வந்து கிளிக் பண்ண போறேன், அன்லிங்க் ஆயிடும். இப்போ ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க இதை செலக்ட் பண்ணும்போது இப்படி வந்து அன்லிங்க் ஃப்ரம் த ஃப்ரேம் ரீட் வந்துருச்சு பாருங்க, அன்லிங்க் ஆயிடுச்சு. இப்போ அன்லிங்க் ஆகிட்ட பிறகு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ மறுபடியும் இது வந்து லாங் ப்ரெஸ் பண்றேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ரெண்டாவது வைக்க போறேன். இப்போ வந்து பாருங்க ரெண்டாவது இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரேன், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ரெண்டாவது கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ரெண்டாவது கொண்டு வந்துட்டேன், ரெண்டாவதுல இருக்கிறது ஃபர்ஸ்டா வந்துருச்சு. இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வரும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு லிங்க் ஆகாததுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னாங்க, பிஏபி கிளிக் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து பாருங்க அதோட சேர்ந்து இந்த மேல இருந்தக்கூடிய இந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிருக்காது. இந்த லேயர் கிளிப் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளிப் வந்து மூவ் ஆயிருக்காது.
இங்க வந்து பாருங்க இப்போ ரெண்டாவதா வந்துருச்சு, ஆனா மூவ் ஆகல. எனக்கு வந்து பாருங்க ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கு. இதுக்கு மேலதான் வந்து பாருங்க இது வந்து வந்திருக்கு. இதுல வீடியோல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். இப்போ வந்து பாருங்க இதுக்கு போல மேல 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 ஒரு ஸ்டிக்கரா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், அல்லது ஒரு போட்டோ வீடியோவா இருக்கட்டும், அந்த வீடியோ கிளிப் மேல மேல ஆட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அது வந்து லிங்க்ல தான் இருக்கணும். லிங்க் வைக்காம நீங்க வந்து அப்படியே அன்லிங்க் பண்ணிட்டீங்க தெரியாம அப்படின்ற பட்சத்துல சம்டைம்ஸ் கீழே வந்து அந்த மெயின் கிளிப்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும்போது அது வந்து டோட்டலாகவே கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும் எடிட்டிங். அதனால வந்து பாருங்க எப்பவுமே அது வந்து டிஃபால்ட்டா அது லிங்க்ல தான் இருக்கும். அதை வந்து அப்படியே விட்டுருங்க, எதுவுமே டச் பண்ணாம. இப்போ இதுல வந்து லிங்க் அன்லிங்க் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஷார்ட்டா நான் வந்து இன்னொரு தடவை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ கீழே வந்து நிறைய மெயின் கிளிப் வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு மேல நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க. போட்டோ வீடியோ லேயரா இருக்கட்டும், ஸ்டிக்கர் லேயரா இருக்கட்டும், இது போல நிறைய லேயர்ஸ் வந்து பாருங்க ஆட் பண்ணிருப்பீங்க. இப்போ இதுல வந்து அது எல்லாமே லிங்க் ஆயிருக்கும். டிஃபால்ட்டா லிங்க் ஆயிருக்கும் போது நீங்க வந்து அந்த மெயின் கிளிப் அப்படின்றத நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது இப்போ அதோட லிங்க் ஆயிருக்கிறதுனால இப்போ அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கிளிப்ஸும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். இப்போ இதுவே வந்து பாருங்க, நீங்க வந்து அன்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிளிப்ஸை வந்து நீங்க வேற இடத்துக்கு மூவ் பண்ணும்போது, அதாவது நீங்களே தெரியாம மூவ் பண்ணிட்டா கூட அது வந்து லிங்க் ஆகாத பட்சத்துல அந்த மேல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாமே அப்படியே வந்து இருக்கும், இருக்கிற இடத்துல இருக்கும், அதோட சேர்ந்து மூவ் ஆகாது. அந்த டைம்ல வந்து பாருங்க மாறி மாறி போகும்போது எடிட்டிங்கை கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, அதுவே வந்து பாருங்க லிங்க்ல இருக்கும்போது மாறி போனாலும் நம்ம மறுபடியும் திரும்ப அலைன் பண்ணும்போது சேர்ந்து அது கூடவே வந்துடும். அதனால வந்து பாருங்க திரும்ப எடிட்டிங் அப்படின்றது சரியாயிடும், மறுபடியும் கொலாப்ஸ் வந்து ஆகாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது, நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு லிங்க் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. கீ ஃப்ரேம் ஆப்ஷன் தான் இதுல வந்து லாஸ்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கீ ஃப்ரேம் எப்படி யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து பாருங்க கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்றது. அதாவது நம்ம எப்படிலாம் மூவ் பண்றோமோ, எப்படிலாம் அசைனும் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து பாருங்க ஒரு அனிமேஷன் மாதிரி அது வர வைக்கிறது தான் வந்து பாருங்க கீ ஃப்ரேம் அப்படின்றது. இப்போ இதுக்கு வந்து ஸ்டிக்கருக்கா இருக்கட்டும், டெக்ஸ்ட்டுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க இது வந்து ஒரு வீடியோ கிளிப் தான். இதுக்கு வந்து நான் கீ ஃப்ரேம் வந்து நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தட் தான், நீங்க வந்து ஸ்டிக்கருக்கா இருக்கட்டும், டெக்ஸ்ட்டுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கீ ஃப்ரேம் நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க வந்து கீ ஃப்ரேம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்து இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ கீ ஃப்ரேம் இங்க ஒரு லைன் இங்க வச்சுட்டு கீ ஃப்ரேம் இங்க பிளஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிருங்க. இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன், இங்க வந்து ஆட் ஆயிடுச்சு. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரம் நகர்த்தி இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிருங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த கிளிப்பை நீங்க வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாம். இப்போ நீங்க இதுல என்னென்னலாம் அசைவ் பண்றீங்களோ அது வந்து பாருங்க கடைசி அவுட்புட் வந்து அதே மாதிரியே வரும். இப்போ வந்து பாருங்க, இப்போ இது தேவையான மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் கம்மி பண்றேன். மறுபடியும் இங்க ஒரு வச்சுட்டு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் இதை வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு இதை ஜூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, மறுபடியும் இங்க தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். மறுபடியும் இங்க வச்சுட்டேன். மறுபடியும் இங்க ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இங்க வந்து வச்சுட்டு ஜூம் கம்மி பண்றேன். ஓகே, இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன். மறுபடியும் இங்க ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் நான் மேலே நகர்த்திட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல வந்து 2 கீ ஃப்ரேம்ல கூட வந்து பாருங்க நிறைய பேர் எடிட் வந்து பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வைப்பாங்க, லாஸ்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் வைப்பாங்க. அதுல ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க ப்ராக்டிகலா செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கு அது வந்து ஒர்க் ஆகும் பாருங்க. இப்போ ப்ளே பண்றேன் அந்த வீடியோவை. ப்ளே பண்ணும்போது இப்போ வந்து அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. இங்க ஜூம் கம்மி பண்ணேன், இங்க வந்து ஜூம் இன்க்ரீஸ் பண்ணேன், அப்படியே இங்க வந்து பாருங்க அப்படி மூவ் ஆகுது. இங்க ஜூம் கம்மி பண்ணி அப்படியே லைட்டா மேல வந்து இப்போ ஜூம் இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ இது போல வந்து பாருங்க, இப்போ நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அது வந்து பாருங்க ஒரு அனிமேஷன் மாதிரி அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பாருங்க இந்த கீ ஃப்ரேம் அப்படின்றது யூஸ் ஆகுது. நீங்க வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுவும் வந்து வேலை செய்யும். ஆனா கீ ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து பாருங்க இதுல கீ ஃப்ரேம் வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல கீ ஃப்ரேம் தப்பா வச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த கீ ஃப்ரேம் மேல மறுபடியும் இந்த லைனை வச்சுட்டு இங்க வந்து பாருங்க அங்க மைனஸ், இதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேம் ஆட் பண்றது பிளஸ் காமிக்கும், இங்க மைனஸ் காமிக்கும். மைனஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து ரிமூவ் ஆயிடும். இது போல கீ ஃப்ரேம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க வந்து என்ன பண்ணுமோ நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் நிறைய பேர் இந்த மெத்தட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்காக ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வைப்பாங்க, லாஸ்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் வைப்பாங்க. அந்த கிளிப் மேல செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்றேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து டோட்டலா ஜூம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி ஜூம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி ஜூம் கம்மி பண்ணி எங்கன்னா ஒரு மூலையில கூட வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இங்க வச்சுட்டு எந்த அளவுக்கு வேணா ஜூம் வச்சுக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ மறுபடியும் கடைசியா கொண்டு வந்து இங்க ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். இங்க ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்க கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த கிளிப் வந்து நகர்த்தி கொண்டு வந்துடுறேன். இப்போ நகர்த்தி அப்படி இங்க கொண்டு வந்து ஜூம் வச்சுக்கிறேன் ஃபுல்லா. இங்க வந்து ஜூம் வச்சுக்கிறேன். இது லாஸ்ட் கீ ஃப்ரேம். அதாவது ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் நீங்க என்னென்ன மாற்றம் பண்றீங்களோ அது அப்படியே வரும். இப்போ வந்து பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க ஜூம் கம்மியா இருக்கு, அது போப்போ அப்படி ஜூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ வந்து ப்ளே பண்ற பாருங்க. ப்ளே பண்ணும்போது இப்போ வந்து கடைசி கீ ஃப்ரேம் வரைக்கும் அது அப்படியே ஜூம் ஆகிட்டே போகும் கடைசி வரைக்கும். அப்படி இங்க வந்து ஃபுல் ஜூம் ஆயிடும். ஓகே, இது போல வந்து பாருங்க நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அது வந்து வேலை செய்யும். கீ ஃப்ரேம் அப்படின்றது அப்படியே ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். ஓகே, தெளிவா புரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தெளிவா பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதுவும் ஸ்பீடா சொல்லிட்டு போயிடுவேன்.
ஓகே. இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு பிறகு மேலே வந்து பாருங்க இந்த கிளிப்பை கிளிக் பண்ணும்போது அந்த கிளிப்போட ஒப்பாசிட்டியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ஒப்பாசிட்டியும் இதை பயன்படுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். இப்போ கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணி ஒரு மேலே வந்து ஒரு கிளிப்புக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணி அதில் எப்படிலாம் எடிட் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபைனலாக இந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷனுக்கு வந்து வந்துருச்சு பாருங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு பிறகு இந்த ஆப்ஷன் வந்து இங்கே ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் மறுபடியும் இதை கிளிக் பண்ணி கூட கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே வந்து ப்ரீசெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணி கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீ ஃப்ரேமை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரீசெட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஓனா செக் பண்ணி பாருங்க. அந்த ப்ரீசெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அசைவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இந்த பிஐபி அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லணும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் அதை ஆட் பண்ணி நம்ம வந்து தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பிஐபிக்கு அப்புறம் ப்ரீ கட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரீ கட் ஆப்ஷனாக பார்ப்போம். இப்போ நான் வந்து இதில் ப்ரீ கட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ப்ரீ கட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இங்கே ட்ரிம் கட் ஸ்பீட் சொல்லிட்டு வந்து பாருங்க 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஸ்டார்டிங்ல ஃப்ரண்ட்ல அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நமக்கு தேவையான மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல ட்ரிம் பண்ணும்போது நமக்கு வந்து பாருங்க ஓகே கொடுக்கும்போது இங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதோ லாஸ்ட்ல இருக்கிறதோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ இதுல எது செலக்ட் பண்ணீங்களோ அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து வரும். ஓகே, இதுல வந்து பாருங்க ப்ரீவியஸ் ஃப்ரேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம், ஜூம் செக்ஷன். ஓகே, இப்போ இது போல வந்து பாருங்க இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து தேவையான மாதிரி நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி. ஓகே, இப்படி கொடுக்கும்போது ஓகே கொடுக்கும்போது இப்போ அது மட்டும் வந்து கட் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல எண்ட்ல கட் ஆயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ப்ரீ கட்ல இதுல கட் கொடுத்துருக்காங்க. கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டை யூஸ் பண்ணி இங்க இப்போ இது போல இருக்கு அப்படின்னா இப்போ நடுவுல மட்டும் ஒரு பகுதி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இது போல நடுவுல மட்டும் நீங்க வந்து இப்போ இங்க லாஸ்ட்ல வச்சுக்கிட்டு இங்க இந்த ஃபைனல்ல வச்சுக்கிட்டு ஓகே கொடுக்கும்போது இப்போ நடுவுல மட்டும் அந்த பகுதி மட்டும் கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க அந்த லாஸ்ட் பகுதி மட்டும் நீங்க வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஸ்டார்ட்ல எண்ட்ல 2 பகுதி வச்சுட்டு நடுவுல தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பாருங்க அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்காக இதில் வந்து கட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ கிளிப்பை 2 கட் பண்ணிக்கலாம், 3 கட் பண்ணிக்கலாம், 4 கட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுமோ நீங்கள் வந்து ஸ்பிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த லைன் இங்கே வந்து வச்சுட்டு ஓகே கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கட் ஆகிடும். இது போல் நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்கே ஸ்பிட் கொடுத்துருக்காங்க. ப்ரீகட்டுக்கு அப்புறம் ஸ்பிட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் வந்து லைன் இங்கே வச்சுட்டு எந்த இடத்துல கட் பண்ணுமோ நீங்கள் வந்து ஒரு கிளிப்பை 2 பகுதியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் வந்து அண்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட். இதில் பேக்ரவுண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிப்பை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். யூடியூப் வீடியோலாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பேக்ரவுண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேக்ரவுண்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இங்கே இப்போ இதில் வந்து பாருங்க பிளர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க அந்த வீடியோவை நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த வீடியோ பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து பிளர் பண்ணி பேக்ரவுண்டாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க பிளர் பண்ணுறதுலேயே. நீங்கள் ஃபுல்லாக கூட அந்த வீடியோ பிளர் பண்ணி பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். இது போல அந்த அதே வீடியோ பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். அப்படிலாம் கீழே வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்க முடியும். இங்கே கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க, நார்மல் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்சர் இது போல வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது போல செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கே இந்த ஆப்ஷன் கேலரி ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து கேலரியில எதுனா பேக்ரவுண்ட் இமேஜஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து அந்த இமேஜை நீங்க வந்து பேக்ரவுண்டா வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு இமேஜ் பேக்ரவுண்டா நான் வச்சு காமிக்கிறேன். இங்க வந்து பாருங்க ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது போல வச்சுட்டு ஓகே வந்து நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்டா இது போல வச்சுக்கலாம். நீங்க எந்த இமேஜ் வேணா நீங்க பேக்ரவுண்டா வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான மாதிரி அந்த பேக்ரவுண்டுக்கு பிளர் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க நிறைய கிளிப் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நீங்க பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு பிறகு இதுல அப்ளை டு ஆல் இருக்கு. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிளிப்புக்கும் சேம் அதே பேக்ரவுண்ட் ஆட் ஆயிடும். இல்லைனா தனித்தனியா நீங்க வேற ஒவ்வொரு கிளிப்புக்கும் பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த கிளிப்பை நீங்க அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் நீங்க செட் பண்ணி தனித்தனியா ஒவ்வொரு கிளிப்புக்கும் வேற பேக்ரவுண்ட் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து வச்சுட்டேன். இந்த கிளிப் வந்து பாருங்க ஜூம் கம்மியா இருக்கு. இது வந்து தேவையான மாதிரி ஜூம் வச்சுக்கிறேன் ஃபுல்லா. ஓகே, ஜூம் வச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்க இது போல நீங்க வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு பேக்ரவுண்டை நீங்க செட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்காக அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி நான் வந்து வீடியோக்குள்ளேயே போயிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஒன்று ஆட் பண்றேன். ஓகே, உதாரணத்துக்காக இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆட் பண்றேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ ஆட் பண்ணிட்ட பிறகு இங்கே பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் நான் வந்து இப்போ ரெட் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி வந்து வரும். ஆனால் இப்போ இது தேவையான மாதிரி நீங்கள் ஜூம் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பின்னாடி ஆட் ஆகுறது தெரியாது. ஆட் ஆகல அதாவது பேக்ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கான ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் தான் பேக்ரவுண்ட் அப்படின்றது தெரியும். பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்றது ஆட் ஆகும் அந்த வீடியோக்கு பின்னாடி.
ஓகே, இது போல உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை நீங்கள் வந்து செட் பண்ணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்கே ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாண்டர்டு, கர்வ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ் அப்படின்றது ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவில் திடீர்னு நல்லா நடப்பீங்க, திடீர்னு வேகமாக வைக்கலாம், திடீர்னு ஸ்லோ வைக்கலாம். இது போல அந்த வீடியோவில் நமக்கு தேவையான இடத்துல ஸ்லோ அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது. ஒரு வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா அது ஸ்பீட்னா ஸ்பீடு, ஸ்லோனா ஸ்லோ அப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து பாருங்க, ஒரு வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் வச்சா ஸ்பீடாக போகும். இப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணால் ஸ்லோவாக போகும். அது வந்து சின்ன சின்னதாக ஸ்பீட் பண்ணி கூட நம்ம அது போல் ஸ்லோவாகவும் ஸ்பீடாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ கிளிப்பை தனித்தனியாக ஸ்பீட் பண்ணி அது போல் ஸ்லோ அண்ட் ஸ்பீடை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டர்டு யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதில் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன், அவுட், காம்போ. இன் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் வர்றது, அவுட் அப்படின்றது முடியும் போது வர்றது, காம்போ அப்படின்றது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லூப் அப்படின்றது தொடர்ச்சியாக அந்த வந்துகிட்டு இருக்கும், தொடர்ச்சியாக அப்படியே அதே அனிமேஷனாக வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்கே ஏஐ கட் கொடுத்துருக்காங்க. ஏஐ கட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து பாருங்க, நமக்கு வந்து நோ ஆடியோன்னு சொல்லிட்டு வருது. இந்த கிளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கட் வந்து ஒர்க் ஆகாது. ஏஐ கட் அப்படின்றது ஆடியோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஆடியோ இருக்கக்கூடிய கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேனே. ஓகே, இப்போ இதில் ஏஐ கட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏஐ கட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுக்கான கிளிப் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ அதில் வந்து நான் கொஞ்சம் நேரம் பேசுறது கேப் விட்டுருப்பேன். கேப் விட்டு பேசுகிறேன், அதில் எதனா மிஸ்டேக் பண்ணி பேசுகிறேன், தொடர்ச்சியாக ஒரே வார்த்தையை நான் திரும்ப பேசுகிறேன். இப்போ வந்து நான் இடையில ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஓகே அப்படின்ற வார்த்தை திரும்ப வர மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா, அது வந்து ஏஐ வந்து கண்டுபிடிச்சிடும். சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடும், அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட பிறகு ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகுற மாதிரி இருந்தால் அந்த வார்த்தையை தூக்கிடும். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து இடையில கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்பை கட் பண்ணி தூக்கிட்டு ஒன்றா மெர்ஜ் பண்ணி கொடுத்துரும். அதாவது வாய்ஸ் வந்து கிளியராக ஒரு தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கும். இப்போ வந்து அந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா இடையில கேப் இருந்தால் அதை தூக்கும், ரிப்பீட்டட் வார்த்தை இருந்தால் அது தூக்கும். அதுக்காக வந்து பாருங்க ஏஐ கட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். இது வந்து பாருங்க ஒன் ஃப்ரீ யூஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சைன் இன் டு ஸ்டார்ட், அதாவது சைன் இன் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஏஐ கட் அப்படின்னா என்ன சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் வந்து ஏஐ கட் அப்படின்றது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வாய்ஸ் என்ஹான்சர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் என்ஹான்சரை கிளிக் பண்ணுறேன். வாய்ஸ் என்ஹான்சரை கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வாய்ஸ் என்ஹான்சர்னா என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் இது நம்ம வந்து சைலண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வாய்ஸ் என்ஹான்சர் அப்படின்றது அதாவது நமக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் வரலாம், நம்ம வாய்ஸ் வந்து டல்லாக இருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் வாய்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாய்ஸ் என்ஹான்சர் அப்படின்றத வச்சிருக்காங்க. அது நீங்கள் கொடுத்து உங்களுக்கு தேவையானது செட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கொடுக்கும். சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸை ரெடியூஸ் பண்ணிடும், அதை ரிமூவ் பண்ணிடும். நம்மளுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். நல்லா கேட்குற மாதிரி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு வாய்ஸ் குவாலிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் இந்த வாய்ஸ் என்ஹான்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராப் வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கிராப் கிளிக் பண்ணும்போது இந்த சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ சைஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அப்படின்னா ஒரிஜினல் சைஸ் வச்சு கூட நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். அந்த சைஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சைஸ் அப்படின்றது மாறாமல். கிராப் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் கூட வச்சு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோக்கு தேவைப்பட்டா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்ச் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொன்னேன். அதாவது ஒரு மெயின் கிளிப்பை வந்து லேயரை வந்து மெயின் கிளிப்பாகவும் மாற்றுறதுக்காக ஸ்விட்ச் அப்படின்றது யூஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த மெயின் கிளிப்பாக இருக்கு அப்படின்னா இது ஒரு மெயின் கிளிப். இது வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி நம்ம வந்து லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்விட்ச் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸ்விட்சை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ இது வந்து ஒரு லேயராக வந்து மாறிடுச்சு பாருங்க. இதுக்கு மேலே வந்து வந்துருச்சு, இந்த கிளிப்புக்கு மேலே இந்த வீடியோ லேயர் வந்து வந்துருச்சு. ஓகே, இதுக்காக நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் இதை கிளிக் பண்ணும்போது செலக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் கொடுக்கும்போது இது வந்து ஒரு மெயின் கிளிப்பாக வந்து ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல மெயின் கிளிப் வந்து லேயர் வந்து மெயின் கிளிப்பாகவும் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்விட்சுக்கு அப்புறம் என்ஹான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஹான்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இதில் சைன் இன் டு ஸ்டார்ட் சொல்லிட்டு 3 ஃப்ரீ யூசர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 டைம் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ஹான்ஸ் அப்படின்றது இதில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ஹான்ஸ் அப்படின்றது வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் ஷூட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கிளிப்போட வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ வந்து ரொம்ப லோவாக இருக்குது, சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து என்ஹான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கிளியராக ஒரு HD குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்கும். அதுக்காக வந்து பாருங்க இந்த என்ஹான்ஸ் அப்படின்றது வச்சிருக்காங்க. அதாவது அந்த வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக, கிளியரா கொடுக்கறதுக்காக என்ஹான்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க என்ஹான்ஸ்க்கு அப்புறம் ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசர் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸ்டெபிலைசரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டெபிலைசரை கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க ஸ்டெபிலைசர்லயே லோ, ஸ்டாண்டர்ட், மோஸ்ட் ஸ்டெபிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெபிலைசர் அப்படின்றது இந்த கிளிப்புக்கு வந்து எனக்கு சூட்டபிளா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து இதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிளிப் வந்து ஆட் பண்றேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்க அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஸ்டெபிலைசர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டெபிலைசர் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்க, vlog பண்றீங்க அப்படின்னா நீங்க கையில ஃபோன் வச்சுட்டு நீங்க போகலாம். அப்படின்னா
யாருன்னா ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இப்போ வந்து பாருங்க அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்கள் வந்து ஃபோனை வந்து நீங்கள் ஆட்டியிருப்பீங்க, ஷேக் ஆகிருக்கும். இது போல எதனா ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும். நீங்கள் ஓடிக்கிட்டே வீடியோ இருக்கீங்க அப்படின்னா ஷேக் ஆகும். இது போல வந்து பாருங்க அந்த ஸ்டெபிலைஸ் ஆகிற அந்த ஷேக் ஆகிற வீடியோலாம் வந்து பாருங்க கொஞ்சம் அதை சரி பண்ணி கொஞ்சம் கிளியராக தெளிவாக நின்று பேசுகிற மாதிரி தெளிவாக வந்து காமிக்கிற மாதிரி வந்து கொடுக்குறது தான் ஸ்டெபிலைசர் அப்படின்றது. எந்த அளவுக்கு அது மாற்றணும் அப்படின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க லோ அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக மாற்றி கொடுக்கும், ஸ்டாண்டர்ட்னா கொஞ்சம் இதுவாக மாற்றி கொடுக்கும், மோஸ்ட் ஸ்டெபிள்னா கொஞ்சம் நல்லா இன்னும் பெட்டராக மாற்றி கொடுக்கும். இப்போ வந்து பாருங்க இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் ஆட்டி எடுத்திருக்கேன். ஷேக் ஆகிற மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த வீடியோ வந்து பாருங்க எப்படி வந்து ஆடுது சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ஸ்டெபிலைசரை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸ்டெபிலைசரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து மோஸ்ட் ஸ்டெப்ல நான் கொடுத்துக்கிறேன். மோஸ்ட் ஸ்டெப்ல கொடுக்கும்போது ஓகே இப்போ இந்த மோஸ்ட் ஸ்டெப்ல கொடுக்கும்போது இங்கே வந்து லோடிங் ஆகிட்டு இருப்பாருங்க. இப்போ இது போல ஃபுல்லாக லோடிங் ஆகி முடிக்கும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க ஸ்டெபிலைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். மோஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டு கொடுத்துருக்கான். நல்லாவே கொஞ்சம் எனக்கு அவுட்புட் தர மாதிரி கொடுத்துருக்கான் மோஸ்ட் ஸ்டெப்ல. இப்போ ஓகே வந்து கொடுத்துருக்கேன், ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ ப்ளே பண்ற பாருங்க. இப்போ நான் ஆட்டி தான் வீடியோ எடுத்தேன். இப்போ ஓரளவுக்கு வந்து பாருங்க இங்க வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணி தெளிவாக வந்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அது தெளிவாக கொஞ்சம் காமிக்கிற மாதிரி. இப்போ அந்த அளவுக்கு ஷேக் ஆகல பாருங்க. இது ரொம்ப ஷேக் பண்ண வீடியோ, அதனால இப்படி வந்து வருது. இது போல வந்து பாருங்க ஷேக் ஆகுது அப்படின்னா அந்த ஷேக் ஆகிற வீடியோவை நம்ம வந்து சரியா அந்த ஷேக் ஆகாம செட் பண்றதுக்காக அந்த ஸ்டெபிலைசர் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டெபிலைசருக்கு அப்புறம் கட் அவுட் கொடுத்துருக்காங்க. கட் அவுட் வந்து கிளிக் பண்றேன். கட் அவுட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கட் அவுட் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது, குரோமா அப்படின்னா ஒரு கலரை ரிமூவ் பண்றது, கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்க கட் அவுட்க்கு அப்புறம் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. மாஸ்க் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு இது முன்னாடி சொல்லிட்டேன். மாஸ்க் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான சைஸஸ் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இது போல வந்து பாருங்க அந்த வீடியோக்குள்ள வந்து அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இது போல நீங்க வந்து வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேடோவில் இருந்து கலர்ல இருந்து அந்த பார்டர் வரைக்கும் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இது சொன்னதை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மாஸ்க் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு. நான் வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஓகே இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க மாஸ்க்கு அப்புறம் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெம்ப்ளேட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க ஃப்ரீ கேட்ஸ் ரீட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ கேட்டை கிளிக் பண்ணி நீங்க வந்து டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பை பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணியோ அல்லது நீங்க வேற ஆப் இருக்கும், வேற ஆப்ல இருந்து கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்செர்ட் பண்ணி கூட வந்து பாருங்க அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளே ஸ்டோர்க்குள்ள போது அந்த ஆப்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து கொண்டு வந்து இங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, ரீல்ஸ் வீடியோ ஆட் பண்றீங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்காக அதில் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி ஏவி பிளே டெம்ப்ளேட்லாம் நீங்க வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டஸ் எடிட் பண்றது எப்படி மேலே ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறைய வந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்காக ஏ வீடியோஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஏ வீடியோஸ்லாம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதுக்குள்ள போனோடனே இப்போ ஜஸ்ட் நம்மளுடைய ஃபோட்டோ கொடுத்தோடனே அது மேலே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் அந்த அதுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது. ஓகே இதில் வந்து பாருங்க ஒபாசிட்டி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கு அப்புறம் ஒபாசிட்டி வந்து கிளிக் பண்ணுறேன். ஒபாசிட்டி கிளிக் பண்ணும்போது இவங்க ஒரு கிளிப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளிப்போட ஒபாசிட்டி எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தெரிஞ்சா போதும், பிரைட்டாக தெரிஞ்சா போதும் சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான ஒபாசிட்டியை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்கே ரீப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளிப் இருக்கு அப்படின்னா அந்த கிளிப்புக்கு பதிலாக வேற கிளிப் ஆட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுறேன். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து இது போல கேலரி ஓப்பன் ஆகிடும். இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் வேற கிளிப் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இப்படி வந்து வந்துடும். இப்போ தேவையான மாதிரி நீங்கள் வந்து இது போல நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிட்டு ஓகே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க அந்த கிளிப்புக்கு பதிலாக இப்போ எனக்கு வந்து வேற கிளிப் வந்து ஆட் ஆயிடுச்சு. இது போல கிளிப்பை கூட வந்து பாருங்க மாற்றிக்க முடியும் ரீப்ளேஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் வாய்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்றேன். வாய்ஸ் எஃபெக்ட்லேயே வந்து பாருங்க இப்போ அந்த கிளிப்ல எதுனா சவுண்ட் வருது, நீங்க பேசிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வாய்ஸ்க்கு பதிலாக வேற வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். மேல் வாய்ஸா, ஃபீமேல் வாய்ஸா அல்லது ரோபோட் வாய்ஸா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே தேவைப்பட்டா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க வாய்ஸ் எஃபெக்ட்க்கு அப்புறம் டூப்ளிகேட் கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே கிளிப் வந்து பாருங்க நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் பக்கத்துல. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரொட்டெக்ட் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ரொட்டெக்ட் அப்படின்றது கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க ரொட்டெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பை டோட்டலா இப்படி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க ரொட்டெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த கிளிப் எதனா ரொட்டெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க ரொட்டெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பாருங்க அந்த வீடியோ வந்து நம்ம திருப்பிக்க முடியும். இது திரும்பி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க சரி பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. ஓகே இது வந்து கொடுத்துருக்கேன். ரொட்டெக்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து பாருங்க இப்போ வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோல ஒரு பகுதியாக ஒரு இமேஜா வந்து நம்ம நடுவில் ஆட் பண்ணி முடியும் ஃப்ரீஸ் பண்ணி. இப்போ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த லைன் இங்கே வச்சுட்டு ஃப்ரீஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு இமேஜ் மாதிரி ஆட் ஆகிடும். இந்த இமேஜை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்படி கூட ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இது போல நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த இமேஜ் வந்து ஃப்ரீஸ் ஆகி வரணும்னு சொல்லிட்டு. இது போல ஒரு இடத்த ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் மாதிரியே வந்து பாருங்க கேப்சர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து புது ஆப்ஷன் நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோல இருந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இப்போ கரெக்டாக அந்த லைன் அங்கே வச்சுட்டு அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுப்பாங்க. அந்த இமேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்து தமிழுக்காகவோ அதை எடிட் பண்றதுக்காக வந்து பாருங்க அவங்க வந்து போவாங்க.
இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ அதுக்காக இங்கே கேப்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேப்சர் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து இந்த இமேஜ் வந்து கேப்சர் ஆகிடும், அதாவது கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இது வந்து ஒரு இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். இதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான இடத்துல நம்ம எடுத்து பயன்படுத்தலாம், எடிட் பண்ணுறதுக்காகவோ எதுனா பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதில் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த வீடியோ வந்து பாருங்க, இப்போ அவங்க முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா பின்னாடி ஓடுவாங்க, நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா முன்னாடி, அவங்க பின்னாடி நடப்பாங்க. இதுக்காக ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ரிவர்ஸ்க்கு அப்புறம் கீ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த கீ ஃப்ரேம் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் வந்துடும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கலாம். கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ மறுபடியும் இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே நகர்த்தி வச்சுக்கலாம். எங்கே மூவ் ஆகணுமோ நகர்த்தி வச்சுட்டு இதை ஜூம் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு இப்போ வந்து நான் அங்கே ப்ளே பண்ணுற பாருங்க, கீ ஃப்ரேம் அப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்கள் கீ ஃப்ரேம் அப்படின்றது நீங்களா வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஓனாக டெஸ்ட் பண்ணி பாருங்க, கீ ஃப்ரேம் எப்படிலாம் பண்ணால் எப்படிலாம் மூவ் ஆகுது சொல்லிட்டு. நீங்கள் வந்து கீ ஃப்ரேமை நீங்களே ஓன் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து இது போல எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஃபுல் சைஸில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி. ஓகே, நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ இது போல வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஆகிடும். இப்போ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிறதுல வந்து பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வந்து பாருங்க நல்லா நீங்கள் இந்த ஆப்பை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டாலும் உங்களுக்கு வந்து பாருங்க மேலே வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கும். மற்ற ஆப்பில் வந்து பாருங்க இந்த எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் பேக் வந்தாலும் அது வந்து கட் ஆகிடும். ஆனால் இதில் வந்து கட் ஆகாது. ஆனால் அந்த பேஜ் வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணக்கூடாது, அந்த பேஜை ரிமூவ் பண்ணி விடக்கூடாது. ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பேக்ரவுண்டில் இருக்கிறது அது வந்து கேன்சல் ஆகிடும். ஆனால் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே பேக்கில் போயிட்டு நீங்கள் வேறு யூஸ் கூட பண்ணலாம். அந்த டைமில் மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து பாருங்கள், நீங்கள் இந்த பேஜில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக எக்ஸ்போர்ட் ஆகும், நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்போர்ட் ஆகும். அதான் டிஃபரன்ஸ். ஓகே, இது போல் வந்து பாருங்கள், நீங்கள் இந்த ஆப்பில் எடிட் பண்ணும்போது வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில் எல்லா ஆப்ஷனுமே வந்து பாருங்கள் நல்லா பெட்டராகவே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து லாங் வீடியோ தான், ஒரு கோர்ஸ் வீடியோ அப்படின்றதுனால லாங் வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தெரியல. எனக்கு வந்து யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.